செம்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் லட்சுமி. இப்படி பாடினா தான் கரெக்டியா? ஏன் மாட்டுக்காரா? நிர்மலா தேவி இருக்காங்களா? திமுர் பிடிச்சவன் போல இருக்கு. இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சேவ பழகி கள்ள சிரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. இஞ்சி ஈடுப்பா. இந்த வீட்டுல யாருக்கு இஞ்சி இடுப்பு இருக்கு? எல்லா ட்ரம் சைஸ்ல இருக்கு. மாத சங்க தலைவி நிர்மலா தேவி இருக்காங்களா? நீங்க யாரு, எதுக்கு வந்திருக்கிறீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்கறத என்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் நீங்க நிர்மலா தேவிய பார்க்கலாம். தோட்டக்காரகிட்ட எல்லாம் என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது. எது தோட்டக்காரனா? யாரடி பார்த்து தோட்டக்காரன்னு சொன்ன? டேய் மாப்ள விடாதடா. ஏய் இல்லங்கடி. இல்லங்கடி. தோட்டக்காரன்டா. மாப்ள இல்லங்கடி. தோட்டக்காரி தானா? எப்ப வந்த என்ன ஆச்சு? ஏனிமே உனக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் கிடைக்கலையா? இந்த தோட்டக்காரன் இந்த மாட்டுக்காரன் எங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் தோட்டக்காரங்க மாப்ள. சும்மாரியா வந்தவங்க கிட்ட எப்படி மரியாதை நடந்துக்கணும் தெரியாது? உங்க கிராமத்தை புத்தியை காட்டிங்களே. நாங்க கிராமத்தை மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டோம். இவனுக்கு பட்டணத்துக்காரங்க தானே மரியாதை பேசிக்கலாமல்ல. இவர் யாரு? இந்த வீடு தலைவர். உங்க புருஷனை போய் தோட்டக்காரன் சொல்லலாமா? இவனுங்களே மாப்ள அதுக்கான வேட்டியா இருக்கிறா. நிம்மி இவரா உங்க ஹஸ்பண்ட்? சாரி சார். சாரி. சாரி. ஏன் நிம்மி உங்க வீட்டுக்காரர் ஃபாரின்ல இருக்கதா சொன்னா? அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். உள்ள போலாம் வாங்க. வாங்க. ஏன் மாமா அத்தைக்கு பாரில கூட ஒரு புருஷன் உண்டா? அப்பிருவேன் மாடையா. நான் படிக்காதவன் கிராமத்தான். புருஷன்னு சொன்னா அசிங்கமா இருக்குமே அப்படி மேலோட்டமா சொல்லிருக்கான். நல்ல வேலை நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்லாம விட்டாங்களே. அதையும் சொல்லிருப்பா. எங்க பூவும் பொட்டு வைக்க முடியாம போயிருமோன்னு சொல்லல. ஓஹோ சரி சரி. இந்த ரெக்கார்ட் டான்ஸ் காரியம் எல்லாம் கும்பலா போறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு கவனிச்சுவா. சனியனே யார் இந்த லூசு? ஏன் டாக்டர் கொஞ்சம் மூடி சாய். ஓ ஓண்டாட்ரா. சாரி நிம்மி. ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன ஆகவே இல்லையே. மாமா இந்த லூசுக்கு அத்தையே பரவாயில்ல. நீங்க லண்டன்ல இருக்கா சொன்னாங்க. கட்டின புருஷன் குத்துக்கள மாதிரி இருக்க. இன்னும் கல்யாணமே ஆகுன்னு சொல்றாளே. அதான் மாப்பிள்ள பட்டணங்கிறது. ரவி ஒன் செகண்ட். என்னமா நான் சொல்லல என் மூத்த சன் ரவி. ரவி இவங்க குமாரி தேவி எங்க மாத சங்கத்திலேயே சீனியர் மெம்பர். இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. ஆமாங்க போன வாரம் கூட 2-3 பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. இப்ப என்ன அவசரம், இன்னும் 2 வருஷம் போயிட்டுமேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். 2 வருஷம் எதுக்கு? சங்கோதரருக்கு. இவங்க மிஸ்ஸஸ் லில்லி. ஹலோ. எங்க மாத சங்கத்தோட லீகல் அட்வைசர். நம்ம ஜஸ்டிஸ் வீராசாமி இருக்கார்ல அவரோட வைஃப். இது அவங்க டாட்டர். பேர் சுனிதா. நாங்க செல்லமா சுனியன்னு கூப்பிடுவோம். லில்லிக்கு நம்ம குடும்பத்தில் சம்பந்தம் வச்சுக்கணும்னு கொள்ள ஆசை. சுனி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அதான் வர சொன்னேன். நீ மட்டும் சரின்னு சொல்லு. இந்த மாசமே ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணி சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் தலைமையில உன் கல்யாணத்தை கிராண்டா நடத்திடுறேன். யாரு இந்த ரெக்கார்ட் டான்ஸ் காரி என் வீட்டு மருமகளா வர்றதா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன் இவருக்கு என்ன குறைச்சல்? கோடி கணக்குல சொத்து இருக்கு. அடைச்சா அது கிடக்குது கருவாடு. ஏனுங்கம்மா உங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியுங்களா? வேலைக்காரி இருக்கா. கோலமாவது போடுவாங்களா? வேலைக்காரி இருக்கா. ஆத்திர அவசரத்துக்கு புருஷனோட துணிமணியாவது துவைப்பாங்களா? அதுக்கும் வேலைக்காரி இருக்கா. அப்புறம் என்னடா ஒரு நல்ல வேலைக்காரியவே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே. அப்புறம் எதுக்கு இந்த பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது. என்ன கலாட்டா பண்றதுக்கு வந்துட்டியா? கலாட்டா பண்ற நீயா நானாடி? மாதசங்கம் ஊரை சுத்தம் இல்லாம ரிகார்ட்ஸ்காரர்கள் அடிவடிகளை ஓட்டு விட்டு சிங்கமுக்கு டான்ஸ் ஆட பாக்குறியா? அனாவசியமா
என் விஷயத்துல தலையிட. நீ கரெக்டா பண்ண. நான் தலையிடுவேன். நிறுத்துக்கப்பா. சும்மா இரு. அவ பேச்சு கட்டினா அந்த மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவா. அவ மூஞ்சி நல்லா உத்து பாரு. 1 மணி நேரம் அவளோட நீ வாழ முடியுமா? வாங்க, என் கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ண எனக்கு தெரியும். இதுல யாரும் தெரிய வேண்டாம். அப்புறம் என்னடி அவன் தான் போயிட்டாரு, போகலண்டி. நிம்மி, உங்க ஃபேமிலி நல்ல கல்ச்சர் ஃபேமிலியா இருக்கும்னு நினைச்சேன். இவ்வளவு கண்ட்ரி ஃபேமிலியா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. வரேன் லிலி, நான் சொல்றதுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் லிலி. ஏய், நீ தான் குமாரி பேபியா? அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் தலையில தீய வச்சிருவேன். போடே வாடுவா. சிக்ஸர். டேய் ராமு, உங்க பெரிய கடா. டேய் ஓடிங்கடா. போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். அக்கா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்க தயவு செய்து ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். அக்கா, இவங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் படிக்கவே இல்ல, இன்னும் மட்டும் விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்க வர்றத பார்த்ததும் படிக்கிற மாதிரி நடிக்கிறானுங்கக்கா. பிளீஸ், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். என்னடா பண்ற? படிக்கிறேங்கா. தலைகீழ படிக்கிறதா நீ படிக்கிற லட்சணமா? என்ன ஏமாத்தான் பாக்குறியாடா? டேய், நீ கெடுதல் நம்ம உன்னோட அவனையும் சேர்த்து கெடுக்கிற. ஆமா, குண்டை வீண்டு வீண்டு படிச்சாலும் 70 ரேங்க் தான் எடுக்கிறான். நான் கொண்டாட முடிச்சாலும் 1st ரேங்க் எடுக்கிறேன்ல. ஆமா, நான் 1st ரேங்க் எடுத்தா சினிமா கூட்டு போறேன்னு சொன்னேன்ல, ஒரு நாளாச்சு கூட்டி போயிருக்கியா? உன்னெல்லாம் நம்பவே முடியாது. அக்காக்கு நிறைய வேலை இருக்குடா, இன்னும் நாளைக்கு கூட்டிட்டு போறேன். நாளைக்கு எங்க ஆபீஸ்ல ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு எல்லாரும் போவோம். அங்க என்னென்ன தருவாங்க? என்ன, லட்டு, டிஃபன், ஐஸ்கிரீம் எல்லாம். ஐஸ்கிரீம் வேற தருவாங்களா? டே குண்டா, ஐஸ்கிரீம் வேண்டா, ஒரு புடி புடிச்சிரு போடா நோண்டி. டேய், வந்தா தூக்கி போட்டு வச்சிருண்டா. போடா, பெரிய யோக்கியம். இந்த நாடு குழப்பமா இருக்கும்போது இந்த நாட்டின் குடிமகன் நான் எப்படி தெளிவா இருக்க முடியும்? ஐயோ ஐயோ, எப்படியோ கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டேன். எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டடியா இருப்பேன். ஏமா அக்கா இன்னும் வரலையா? அக்கா இன்னும் வரல. ரொம்ப நல்லதா போச்சு. நைனா, அந்த டம்ளரை கொடு. எதுக்கு? குடிக்கிறதுக்கா? நான் தர மாட்டேன். உருப்படாதது. நைனா, நீ போய் டம்ளர் எடுத்துட்டு வா. ஏண்டா, பெத்த தகப்பனுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு டம்ளர் கொடுக்காத நீங்கள்லாம் எனக்கு எப்படா கடைசி காலத்துல கஞ்சி ஊத்த போறீங்க? நீ தாண்டா என் பிள்ளையா நீ எப்ப வந்த? என்னது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இதே ஓம தண்ணி வயிற்று வலின்னு சொன்னேன், டாக்டர் குடிக்க சொன்னேன். ஓஹோ, ஓம தண்ணியா? எனக்கும் வயிற்று வலிக்குது, குடு. இது ஓம தண்ணி இல்லம்மா, பிராந்தி. தெரியும். டேய், எல்லாரும் கிளாஸ் கொண்டு வாங்க, ஆளு கொஞ்சம் கொஞ்சம் குடிப்போம். ஐயோ, நீங்க எல்லாம் இத குடிக்க கூடாதுமா. ஏன்? பொறுப்பா இருக்க வேண்டிய குடும்ப தலைவர் நீ குடிக்கலாம், நாங்க குடிக்க கூடாதா? பரவாயில்ல, குடு. ஐயோ, விடுமா விடுமா. நான் ஏன் குடிக்கிறேன்? எல்லாம் ஒன்னாலதான். ஆபீஸ்ல இருக்கிறவன் எல்லாம் உன் பொண்ணு வயசுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, அதை ஏண்டா கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அதுக்கு ஏதாவது நோய் நொடியான்னு கேட்கிறான். கண்டவனெல்லாம் உன்னை பத்தி இப்படி கேள்வி கேட்கும் போது பெத்தவன் என் மனசு என்ன பாடுபடும். அந்த வேதனையில தான் வரும்போது கொஞ்சோண்டு போட்டுட்டு வந்துட்டேன். இல்லன்னா இந்த கஸ்மாலத்தை ஏன் கையில தொடறேன். போதும் போதும், நீ பொறுப்பா இருந்த இந்த குடும்பத்தை பார்த்தா நானே எப்போ கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பேன். நீ குடிச்சிட்டு வந்து இப்படி ஆட்டம் போட்டா நான் என்ன பண்ண முடியும்? முதல்ல நீ குடிக்கிறத நிறுத்து, அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா? அந்த பழி எனக்கு வேண்டாமா? இனிமே நான் குடிக்க மாட்டேன். அப்படி ரோஷம் கட்டு குடிக்கிறத விட மாட்டு மூத்திரத்தை குடிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு நாளையில இருந்து நிறுத்திடுவோமே. தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியரின் சார்பாக நடத்தப்படும் திருவள்ளுவர் கலைமன்றத்தின் 5வது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வந்திருக்கும் எனது அன்பு தம்பி சென்னை தென்மண்டல மேலாளர் திருவாளர் ரவிக்குமார் அவர்களை
திருவாரூர் கிளையின் சார்பாக வருக வருகவன வரவேற்று இந்த மலர் மாலையை அவருக்கு அறிவிக்கிறேன். அடுத்து நடக்கவிருக்கும் நமது ஒரு நிமிஷம். என்னப்பா? தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியுடைய ஒருங்கிணைப்பு தலைவரும் நம்முடைய திருவள்ளுவர் கலைமன்றத்தினுடைய ஸ்தாபகருமாகிய ஐயா வள்ளுவர்தாசனுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக உங்கள் சார்பாக சூட்டுகிறேன். அடுத்தபடியாக நமது கிளையில் பணிபுரியும் செல்வி அமுதாவின் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெறும். திருவாரூருக்கு என்று பல வரலாறுகள் உண்டு. ஆடல் பாடல் போன கலைகளுக்கு பெயர் போன ஊர் அது. அழகுக்கு அழகு செய்வது போல செல்வி அமுதா அவருடைய நாட்டியம் உயர்ந்த கலை ரசனையோடும் நல்ல குடும்ப பாங்காகவும் இருந்தது. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து உங்கள் அனைவரின் சார்பாக இந்த பரிசை வழங்குகின்றேன். செல்வி அமுதா, ரவி, மெட்ராஸ் இருந்து டிரான்ஸ்பர் ஆகி திருவாரூருக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் உன்னை பார்க்க முடியல, நீ இங்க வர மாட்டேங்கிற. உன்னை எப்படியாவது இங்க வரவழைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே ஏற்பாடு பண்ணேன். ஃபங்க்ஷன் எப்படி? ரொம்ப பிரமாதம் சார். ஏங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? நான் பாத்துக்க மாட்டேனா? நீயா பார்க்க சொன்ன? நானா தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். வீடு இப்படிதாங்க சொல்ல சொல்ல கேட்காம எல்லாத்தையும் இவரே இழுத்து போட்டுன்னு செய்யறாரு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன ஒரு மாதிரியா பேசுறாங்க. என்ன ஒரு மாதிரியா பேசுனாங்க? நேத்து என்ன பண்ணீங்க? வெங்காயம் வெட்டினேன். சும்மா இருங்க. இப்படிதாங்க என் பேச்ச கேட்காம நேத்து என் புடவை துவச்சு கொண்டு போய் மாடியில காயப்பட போனார். அதை பாத்துட்டு இருந்த ஏத்து விட்டு பொம்பளை வர வர வள்ளுவர் தாசன் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான்னு சாடி பேசுறா. என் பொண்டாட்டிக்கு தானே நான் தாசனா இருக்கேன், இன்னொருத்தன் பொண்டாட்டிக்கு தாசனா இல்லையே. விடு, நீ போய் வேலையை பாரு. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்க. ஏங்க, அவங்கதான் சங்கடப்படுறாங்களே, பேசாம இந்த டிபார்ட்மெண்ட் அவங்ககிட்டயே ஒப்படைச்சிட வேண்டியதானே? ரவி, ஊர் உலகத்துல என்ன நினைக்கிறாங்கிறத பத்தி எனக்கு கவலையே இல்ல. என் மனசுக்கு எது நியாயம்னு படுதோ அதைத்தான் நான் செய்வேன். குடும்பத்துல ஒருத்தர் கஷ்டத்தை இன்னொருத்தர் பங்கெடுத்துக்கிறது தான் சந்தோஷமே இருக்கு. அந்த சந்தோஷத்துக்கு இணையா வேற எதுவுமே இல்லைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருப்பா. கேட்டுக்கிட்டே இருக்கியே, அந்த சந்தோஷத்தை நீ எப்ப அனுபவிக்க போற? நம்ம குடும்பம் தான் நவகிரகமாச்சே, ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்காருங்க. இது எல்லாத்தையும் சரி கட்டுற மாதிரி ஒரு பொண்ணை எதிர்பார்க்கிறேன். ஆக உனக்கேத்த மனைவி வேணுங்கிறத விட உன் குடும்பத்துக்கேத்த மருமகம் வேணுங்கிற. அப்படி யாரு நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கா? நேற்றுக்கு டான்ஸ் அடிச்சே அமுதா. நான் நினைச்சேன், நீ சொல்லிட்டப்பா. ரொம்ப அருமையான பொண்ணு, நம்ம ஸ்டாஃப் தான். என்ன, அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையானது, சீரு செட்டு எதுவும் செய்ய முடியாது. அத பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க, பொண்ணு நமக்கு பிடிச்சிருந்தா போதும். வீடு நான் சமாளிச்சிடுறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்ன? குடும்பம் ரொம்ப பெருசு, அது கவனிச்சுக்கவே அவருக்கு நேரம் சரியா இருக்கும். அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வேலைக்கு எல்லாம் போக முடியாது. இது விஷயமா நீங்க அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் தெளிவா பேசணும். வேலைக்கு போகக்கூடாது. சரி, அவங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ பத்திரிகைலாம் அடி. கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். அப்புறம் சமையல நான் தான் பண்ணுவேன். ஜமாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மாப்பிள்ளை சொன்னாரு, பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டோட இருக்கணும், வேலைக்கு போக கூடாதுன்னாரு. இதை உன் பொண்ணு கிட்ட கண்டிப்பா சொல்லிரு. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். விட்டுருவேன் நானு. நீங்க முகூர்த்த தேதியை முடிவு பண்ணி சொல்லுங்க. கேட்டா என் ஸ்டேட்டஸ்க்கு பெரிய பெரிய ஜட்ஜி டாக்டர் எல்லாம் பொண்ணு குடுக்கற நீ நான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நீ எவ்வளோ ஒரு குப்பை காட்சி காட்டி இவ்வளவுதான் கட்டிப்பேன்னு சொன்ன என்னடா அர்த்தம்? இந்த பாருமா, நம்ம குடும்பத்தோட லட்சணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி பொண்ணு வந்தா தான் நம்ம குடும்பம் உருப்படும். நான் அவளை தான் கட்டிக்குவேன். ஓகே, இவ்வளவுதான் கட்டிப்பேன் நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட. அது உன் பர்சனல் மேட்டர், அதுல நான் தலையிட மாட்டேன். பட் ஒன் திங், உன் கல்யாணத்துக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் கண்டிப்பா வர மாட்டேன். யாருக்காகவும் எப்பவும் என் ஸ்டேட்டஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கொடுக்காத, அப்படியே கொண்டு போய் மேல மூட்டை கட்டி வச்சுக்க. டேய் தம்பி, இவளு இவ கூட வராளுல இருக்கா டான்ஸ் காரிங்க, அவளுக்கு உன் கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதே நல்ல சகனம். நீ போய் அந்த பொண்ணைய பேசி முடி. எவன் வந்தா என்ன வராட்டேன்னா நான் வர்றேன்டா. என்ன மாப்பிள்ள, ஆனா செலவுக்கு மட்டும் பணம் கொடுத்துரு. சும்மா இருப்பா. இப்படி நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கிறதுனால தான் நம்ம குடும்பமே அப்படி இருக்கு. ஏமாமா, யார பார்த்தாலும் இந்த வீட்டுல ஒண்ணு பொறுப்புள்ள பொறுப்புலன்னு சொல்றாங்களே. 5 குழந்தை பெத்துட்டேன், இதுக்கு மேல ஒரு ஆம்பளைக்கு என்ன பொறுப்பு வேணும்? அதான் மாப்பிள்ள நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன், ஒண்ணும் புடிபட மாட்டேங்குது. ஒருவேளை 5ஓட நிறுத்திட்டுனாலும் இப்படி பேசலான்னு போட்டு இருக்குது. இன்னொரு 3க்கு ட்ரை பண்ணட்டுமா? என்னது என்னைக்கு இல்லாம இன்னைக்கு திடீர்னு பக்தி வந்துருச்சு? நான் சொன்னா இந்த வீட்டுல யாரு கேக்குறாங்க?
கடவுள்கிட்டயாவது சொல்லி பார்க்கலாமேன்னு தான். அக்கா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். ஏய் டிஃபன் சாப்பிடாம போற? ராத்திரி பட்னியா கிடந்தீங்க, இப்போ சாப்பிடாம போனா என்ன அர்த்தம்? நாங்க தான் சொல்லிட்டோம்ல, நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் நாங்க சாப்பிடவே மாட்டோம். ஏய் வாய் மூடுறா, வாய் ஜாஸ்தியா போயிடுச்சு. ஏண்டி இதுங்களோட சேர்ந்து நீ அறிவு கிட்டத்தனமா பேசுறிய? எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். இந்த மாதிரி அப்புறம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? சம்மதிக்கிற காசு வச்சு குடிச்சிட்டு வந்துறாரு. ஏதோ நான் கொண்டு வர 4 காசு வச்சுதான் இந்த குடும்பம் ஓடுது. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிக்கணும்டி. நீங்க ஒரு வழி யார வரைக்கும் நான் எதை பத்தி நினைக்க முடியாது. நிறுத்தமா, என்னமா உனக்கு தான் பேச தெரியும்னு பேசுறிய? எனக்கு மட்டும் வந்த பசங்க இல்லையா? இத பாருமா, இனி இந்த பசங்களை பத்தி மட்டும் நீ பேசாத. வேலைக்கு போற அளவுக்கு உன்னை வளர்த்து ஆளாக்குன எனக்கு இந்த பசங்களை வளர்க்க தெரியாது. என்ன ஒரு 2 வருஷம் பேக் டைம் அப்படி இப்படின்னு ஆகி போச்சு. அதுக்காக கெட்டு போனவன் ஒரே அடியா கெட்டு போயிடுவானா? மேலுக்கு வரமாட்டானா? நேற்றுக்கு கூட கிளி ஜோசியக்காரன் சொன்னான், உனக்கு குருதசை ஆரம்பமாயிருக்கு, ஒரு 10 வருஷம் உன்னை யாருமே அசைக்க முடியாதுன்னு. என்ன அப்படி பாக்குற? குடிகாரன் இப்படி பேசுறானேன்னா இந்த குடிக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன். இந்த பர்மா, இந்த சாமி மேல சத்தியமா, செத்து போன உங்க அம்மா மேல சத்தியமா, நான் இனி குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். ஏங்கா அப்பதான் இவ்வளவு தூரம் சத்தியம் பண்றாருல, நீ தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கைய? ஆமா, இவர் சத்தியத்தெல்லாம் நம்பி நான் இந்த விஷயத்துல இறங்க தயாரா இல்ல. அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு கண்டிஷன், கல்யாணத்துக்கு அப்புறமா நான் வேலையை விட மாட்டேன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிட்டு வர சொல்லு. அப்புறம் பாக்கலாம். நான் என்ன முட்டாளா? இத பத்தி எல்லாம் விசாரிக்காமல அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே மாப்பிள்ளை கிட்ட இத பத்தி எல்லாம் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிட்டு வந்துட்டேன். அக்கா அப்புறம் என்னக்கா சொல்லுக்கா? ஆமாக்கா சொல்லுக்கா. அக்கா ப்ளீஸ் சொல்லுக்கா. சொல்லுக்காடா அக்கா சொல்லுக்கா. சரி உங்க இஷ்டம். உட்கார். இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா வீடு தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. எந்த அளவுக்கு வீடு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு இங்க பிரச்சனைகளும் பெருசு. அம்மா கொஞ்சம் மாடர்ன் டைப், குடும்பத்தை சரியா கவனிச்சுக்காம மாத சங்கம் அது சுத்திட்டு இருப்பாங்க. அப்பா நேர் ஆப்போசிட், சுத்த பட்டிக்காடு. 2 பேரும் எலியும் பூனை மாதிரி. இவங்க போட்டுக்க சண்டையில எங்க என் தம்பி தங்கச்சிக்கு படிப்பு லைஃபும் பாழா போயிடுமோன்னு ரொம்ப பயந்தேன். இதெல்லாம் சரிப்படுத்த உன்ன மாதிரி ஒரு பொறுப்பான பொண்ணால் தான் முடியும்னு நினைச்சேன். உன்னை தேடி கல்யாணம் பண்ணிட்டேன். என்னடா கண்ணே மூக்கேன்னு கொஞ்ச வேண்டிய நேரத்துல இவன் தன் கஷ்டத்தெல்லாம் சொல்லானேன்னு பாக்குறியா? என்ன பண்றது, மூத்த பிள்ளைய பிறந்துட்டனே. இந்த பிரச்சனையெல்லாம் தீர வரைக்கும் என்னால முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் அந்த சந்தோஷம் உன் மூலமா கிடைக்கும்னு நம்புறேன். பிளீஸ். என்னங்க இது ப்ளீஸ் அது இதுன்னு பெரிய வார்த்தை சொல்லிக்கிட்டு, எப்போ என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அப்பவே இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தி ஆயிட்டேன். இந்த குடும்பத்தை சரிப்படுத்த வேண்டியது என்னோட கடமைங்க. ஒண்ணு செய்யுங்க, என் வேலைய இங்க மெட்ராஸ்க்கு மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா வீட்டையும் கவனிச்சுக்குவேன், அப்படியே வேலைக்கும் போயிட்டு வந்துக்குவேன். வேலையா? இந்த வீட்டுல இருக்கிற வேலை செய்யறதுக்கே எனக்கு நேரம் போதாது, அப்புறம் ஆபீஸ்க்கு எப்படி போவேன்? கல்யாணத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டணும்னு உங்க அப்பா சொன்னானே, அவர் கூட சொல்லலையா? என்ன சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அதானே பார்த்தேன், எங்க சொல்லாம விட்டாரோ. இந்த பால் சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க.
இந்தப்பா தம்பி எந்திரி. மணி எத்தனை? ஆராய்ச்சிப்பா. நாங்க 8 மணிக்கு தான் எந்திரிப்போம். அதுக்குள்ள எழுப்பி விட்டீங்க. இது பார், இனிமே 8 மணிக்கு எந்திரிக்க கூடாது, சீக்கிரமா எந்திரிக்கணும். புடி புடி. ரமேஷ் ரமேஷ். அண்ணே, இவனை இப்படி எல்லாம் எழுப்ப எந்திரிக்க மாட்டான். டேய் பிரஸ். யாரா அது காதுல ஊத்துனது? அண்ணே, என்ன அடிச்சாம இருக்க? ஐயோ, இது பாருப்பா, அண்ணன் அடிக்கூடாது. ஸ்கூலுக்கு போ, உன் காலை உடைச்சிடுறேன். நீ அடிச்சா என் கை பூ பறிக்குமா? போடா. சும்மா இருங்கப்பா. ஏய், ஐயோ, நனைஞ்சிருக்குது. எவனோ என் மேல மூத்திரம் ஊத்திட்டான். எவன்டா மூத்திரம் ஊத்துறவன்? ஏய், நீயே பெஞ்சிட்டு என்ன சொல்றியா? உன் புருஷன் ரூம்ல போய் படுக்க வேண்டியதானே? லூசு. நீதான்டா லூசு. லூசு. போடா லூசு. லூசு. நிறுத்துங்க. பாருங்க, நீ என்ன சும்மா சும்மா லூசு லூசுன்னு சொல்லிட்டே இருக்க. சரி சரி, நீ கல்யாணம் பண்ண பொண்ணுல, சின்ன பசங்க கூட சண்டை போடலாமா? புடி. காப்பியா? எனக்கு பான்விட்டா தான் வேணும். எனக்கும் பான்விட்டா தான் வேணும். சரி, கொண்டாடி இருங்க. என்ன லூசுன்னு சொன்னீல? அடியா லூசு. நான்சென்ஸ். சினிமா போறது பொம்பளைங்களோட அடிப்படை உரிமை. இதுக்காக ஒரு புருஷன் எப்படி அடிக்கலாம்? நீ ஒண்ணு பண்ணு, நம்ம சங்கத்துக்கு இமீடியட்டா ரிப்போர்ட் கொடு. நம்ம லாயர் லில்லி கிட்ட சொல்லி அவனை டைவர்ஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு சினிமா போனதுக்காக அடிச்சானுங்க, நாளைக்கு சமைக்கலன்னா அடிப்பானுங்க, அப்புறம் படுக்க வரலன்னா அடிப்பானுங்க. இவனுங்க என்ன பொம்பளைங்க கிள்ளுக்குறன்னு நினைச்சிட்டானுங்களா? பிளாடி மேல்ஸ். ஹேய், நீ எப்ப இங்க வந்த? இப்பதான் இந்தாங்க. மத்தவங்க ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி பெல் அடிச்சுட்டு வரணுங்கிற மேனஸ் தெரியாதா உனக்கு? போய் நான் குளிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் ரெடி பண்ணு. வச்சிட்டேன். குளிச்சுட்டு வரதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணு. அதுவும் ரெடி பண்ணிட்டேன். ஓஹோ, நீ போலாம். ஹலோ, நிமி ஸ்பீக்கிங். முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வடி வேலா என்றழைக்கவா, முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா. முருகா, அப்பனே சண்முகா. வாம்மா. இந்தாங்க மாமா. அம்மா, நான் காலையில காபி டீ எல்லாம் குடிக்கிற பழக்கம் இல்லம்மா, நீராகாரம் தான் குடிக்கிற பழக்கம். அதான் மாமா கொண்டு வந்திருக்கேன். எனக்கு நீராகாரம் தான் பிடிக்கும்னு உனக்கு எப்படி மாதிரி? நாங்களும் எங்க வீட்டுல தான் மாமா குடிப்போம். டே மாப்பிள, மருமகன் நம்ம பண்பாடுறா. குடுமா மாமா, என்ன கொஞ்சம் கொடு. தரித்திரம் முடிச்சவன குடிச்சிட்டு சாப்பிடா. இவன் எப்பவுமே இப்படித்தாமா, பல்ல விளக்காம இட்லி திம்பா, குடிச்சுக்காம துணி போட்டுக்குவான். இந்த பட்டத்துக்காரோட சேர்ந்து சேர்ந்து கெட்டு போயிட்டாமா. போடா. அமுதா, என்னது? ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு கெட்டுடும். அதுக்காக இவ்வளவு பெரிய கேரை இல்ல? ஒண்ணும் இல்ல, காய்கறி தான் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்க. வந்தனைக்கு கலர் சட்டை போட வச்சுட்டேன், வீட்டு சாப்பாடும் சாப்பிட வச்சுட்டேன். சொல்லி நல்ல பெரிய போகுது. ஒரு 100 ரூபா கொடுங்க. எதுக்கு? மாமாவுக்கு 2 நாளா பேதியா போகுது, ஏதாவது ஆயிரம் பயமா இருக்கு, ஸ்பெஷல் டாக்டர் பார்க்கணும். ஆமா, இவர் வெட்டி முறிக்கிறதுக்கு இவருக்கு ஸ்பெஷல் டாக்டர் வேணுமா? எங்க தர்மாஸ்பத்திரி கூட்டு போ. டிரைவர், அம்மா, ஜிம்மிக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட சொல்லி ஃபாரின் இன்ஜெக்ஷனா போட சொல்லு. இந்த இதுல 500 ரூபாய் பணம் இருக்கு, பத்திரம் போன் பண்ணு கொடுத்த. ஜிம்மி பயந்துரும், பாத்து கூட்டு போ. ஏமா இந்த வீட்டுல நாய்க்கு இருக்கிற மாதிரி அதை விட உங்களுக்கு இல்லையா? மாமா, மாப்பிள, மாமா, மாப்பிள, மாமா, மாப்பிள, மாப்பிள. இந்த கொடுமையெல்லாம் தைட்டு இந்த வீட்டுல எப்படி மாமா இருக்கீங்க? இந்த குடும்ப சேவை போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இங்க இருக்கிறேன்டா மாப்பிள. அழாதீங்க மாமா, உங்களை இந்த கிழக்கு நான் அத்தையை சும்மா விட மாட்டேன். பணம் இருக்கிற திமிரலான்னு அப்படி பேசுறாங்க. பணமே இல்லாம என்னடா பண்ண போற? மலைக்கலன் படம் பாத்தியா? ஆமா. அதுல எம்ஜிஆர் என்ன பண்றாரு? இருக்கிறவங்கள்ட்ட புடுங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாரு. ஆமா. அதே மாதிரி பண்ண போறோம். என்ன மாமா இது? நீங்க படுக்க வேண்டிய இடத்துல நாய் படுத்து கிடக்கு. இன்னைக்கு நேத்தா படுக்குது, ரொம்ப நாளா அதான் படுக்குது. இந்த கன்றாவை எல்லாம் பார்த்துட்டு இந்த வீட்டுல இருக்க பாரு.
மெதுவா போ. நாய் தலையை தூக்கி பாக்குறோம். என்னடா இது இந்த கத்துக்கிறது? சரி நம்மள விடாது போட்டிருக்கேடா. இத புடுங்க. இன்னைக்கு ஒரே காமிச்சிருக்காங்க. Shut up. ஐயோ எவ்வளவு நகை பேசாத. டேய் நாயை விட்டுறாங்க. சும்மா இரு, எடுத்து சுடு வச்சிருவேன். இல்லாதவங்களுக்கு கொடுத்தரலாம். இந்த நாய் என்ன பண்றது? அது இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எனக்கு நிம்மதி இருக்காது. அது எங்காவது கடந்து தூக்கி போடாமா? ஐயோ ஐயோ கடிச்சிருச்சு. ஒரு நாயை புடிச்சு கொண்டு வரக்கு ஒரு யோகிதை கிடையாது. அதான் பின்னாடி கடிச்சிருச்சேன். கடிக்க நாய் முன்னாடி பின்னாடி பாத்துக்க. டேய் இந்த முகமூடி இருக்கிறனால நாய் குலைக்குது. அவரு யாரும் வர மாதிரி இருக்கடா. தூக்கடா மூட்டி புடா. சீக்கிரம். டேய் ஜிமி என்ன ஏன் கத்துற? டேய் மருமகடோ பாத்துச்சுன்னா மானம் போயிடும். சொன்னா கேக்குறியாடா நீ? ஏய் ஜிம்மி என்ன அங்க ரொம்ப நேரமா சத்தம் போடுது? அது அது ஒண்ணுல அத்தை, வீட்டுல நிறைய எலி இருக்குல்ல, அது பார்த்து கத்துது. இந்த வீட்டுல எலிங்க தொல்லை பெரும் தொல்லையா போச்சு. முதல்ல பாலிடால் வச்சு இதுகளெல்லாம் சாகடிக்கணும். இங்க 2 தண்டை சோறு இருந்தது, என்ன பண்ணுது? அதுங்களுக்கு ஒரு வழி பண்றேன். நல்ல காலம் இந்த ராட்சசி கிட்ட இருந்து என் மருமக காப்பாத்திருச்சு. இல்ல அப்பா. ஆமா. ஐயோ தகச்சு போரிச்சு போல் இருக்கு. தூக்குடா. மாமா என்ன இதெல்லாம்? பாத்திர மாட்டாங்க. இது நாட்டுல முகமூடி கொள்ளக்காரனுக்கு தொல்லை தாங்க முடியலமா. மேல இருந்தா ஜன்னல் வழியா குதிச்சு எடுத்துருவான்னு இதெல்லாம் மொத்தமா மூட்டை கட்டி கீழே வைக்கலான்னு வந்தோமா. இந்த சனியை பிடிச்ச நாய் பாரு இவனை இந்த இடத்துல கடிச்சு வச்சிருச்சுமான்னு. எல்லாம் எனக்கு தெரியும். டேய் எல்லாம் தெரிஞ்சு போச்சாண்டா. ஏ மாமா சொந்த வீட்லயே இப்படி திருடலாமா? அந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்துட்டாமா. இந்த வீட்டுல 4 வேலைக்காரங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்க 2 பேர் செய்யறோம். எங்களை கொஞ்சமாவது மதிக்க வேண்டாம்? மதிக்காட்டாலும் பரவாயில்லம்மா, கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேணாம்? காலையில இருந்து வயிற்றால புடுங்கு புடுங்குன்னு புடுங்குதுமா. படுத்த படுக்கை விட்டு எந்திரிக்க முடியாம படுத்திருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போகணும் 100 ரூபாய் பணம் குடின்னு கேட்டா கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு போய் பாத்துக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த சொரி நாய்க்கு ஊசி போட 500 ரூபாய் பணம் கொடுக்கலாமா. நாயை விட என்ன கேவலமா மதிக்கிறாமா. நான் எத்தனை நாளைக்கு தாமா பொறுத்திருக்கிறது? இந்த குடும்பத்துக்கு வழிகாட்ட வேண்டிய பெரியவங்க நீங்க. நீங்களே இப்படி எல்லாம் பண்ணலாமா? இனிமே உங்களுக்கு எது வேண்டாலும் என்கிட்ட சொல்லுங்க. உங்க புள்ளகிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். இத நான் அப்பவே சொன்னேன், நம்ம பண்பாட்டுக்கு ஒத்து வராதுன்னு. கேட்டா தானே இப்ப அசிங்கமாயி போச்சு. இதெல்லாம் வயசுக்கு தகுந்த சிநேகிதம் வச்சிருக்கணும். சில்லற பசங்க சவகாசம் இப்படித்தான். இந்த மூட்டையை கீழே மேலே எத்தனை தடவை தான் தூக்குறது? அண்ணி இல்ல, அண்ணன் உள்ள குளிக்குது போல் இருக்கு. வர்றதுக்குள்ள அமைக்கலாம்பா. டேய் காணண்டா. உள்ள இருக்கும் பாரு. இருக்குடா. டேய் உனக்கு மட்டும் 2 எனக்கு மட்டும் 1 இன்னும் கூடுறா. டேய் அதிகமா எடுத்து அண்ணனுக்கு தெரிஞ்சிடும்.
எதுக்கு உங்க அண்ணன் சிகரெட் எடுக்கிறேன்? இல்ல நீ அண்ணா சிகரெட் வாங்கிட்டு வர சொன்னாரு, அதான் வாங்கிட்டு வந்து வச்சேன். திருநது இல்லாம போய் வர சொல்றியா? நேத்து நீங்க 2 பேரும் மாடியில என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். கொடு. இந்த பணம் எதுக்கு நீ இது? இனிமே உங்க அண்ணன் பாக்கெட்ல சிகரெட் எடுக்காத. நீ என் கடையில வாங்க. ஐயோ வேணானே, நீ பெரிய மனுஷன் ஆயிட்டப்பா. இனிமே உன்னால சிகரெட் பிடிக்காம இருக்க முடியாது. உனக்கு வேற வருமானம் இல்ல. எங்க போக பாவம்? இந்த இன்னைக்கு ஒரு நாள் வெளில வாங்கிக்க. நாளைக்கு மார்க்கெட் போகும்போது உனக்காக நானே வாங்கி வந்து வச்சிடறேன். அண்ணி என்ன மன்னிச்சிருங்க நீ, எனக்கு இந்த பழக்கம் கிடையாது. ஸ்கூல் பசங்க தான் என்ன கெடுத்துட்டானுங்க. இவனை வேணா கேட்டு பாருங்க. எனக்கு நீ தான் கத்து கொடுத்தா? ஏய் முட்டை நான் போட்டு கொடுக்காரா? அண்ணி நான் இனிமே சிகரெட் குடிக்க மாட்டேன். இந்தாங்க நீ. நிச்சயமா? சத்தியமா நீ செய்ய மாட்டேன். நீ இந்தாங்க நீ. நீயே வச்சுக்க. சிகரெட் தவிர வேற எது வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க. போ. அண்ணி தயவு செய்து இந்த விஷயத்தை அண்ணன் கிட்ட சொல்லாதீங்க நீ. வாடா. இதே இவ்வளவு வச்சிருங்க. நானும் எவ்வளவோ அடிச்சு உதச்செல்லாம் பார்த்துட்டேன். இந்த பயலுக்கு திருந்தின பாடல. இவ்வளவு சீக்கிரத்துல அவங்க ஒரு வழி கொண்டாந்துட்டேன். நீ பெரிய ஆள் தான். பசங்க கேடுறதே உங்களாலதான். சிகரெட் பிடிக்காம உங்களால இருக்க முடியாது என்ன? அவங்க உறுப்புணும்னா இந்த பழக்கத்தை முதல்ல நீங்க நிறுத்துங்க. பசங்க திருத்த சொன்னா கடைசியில ஏன் தலையிலே கை வச்சிட்டியா? தோசை வைக்கட்டுமா? மடி ராஜாத்தி ஒத்த இருக்காள, அதான் என் ஒய்ஃப். அவ சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கு செத்து போச்சுமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வாய்க்கு ருசியா சாப்பிடுறோம். எனக்கு மாப்பிள்ள நான் சொல்றது என்ன? வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க. சாப்பிடும் போது பேச விடாம மாமா. ஓ பண்பாடு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்தாங்க இன்னும் 10 அமுக்குங்க. அம்மாடி கொஞ்சம் சட்னி போடு. அண்ணி ஸ்கூலுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருப்பா. உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸா ஏதோ மாதிரி சங்கத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். யாரு இந்த தெருப்பு இருக்கீங்களா? இதுங்களுக்கு காப்பியா? மா குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை பாருமா. நீ போமா. ஓ மாப்பிள்ள சாப்பிட நிறுத்துங்க. அவளுக்கு எதுக்கு வந்திருக்காங்க விசாரிச்சுட்டே சாப்பிடுவோம். ஓ பேபியா? நான் தான் அன்னைக்கே உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல. எதுக்கு வந்த? செவப்பு சாயண்டோ. ஆமா உன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. இந்த கிழவிக்கே 29னா மத்தவங்களுக்கு எல்லாம் 9 10 இருக்கும். அம்மா அம்மா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவர் செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டானா இல்ல நீயே சாகடிச்சிட்டியா? அவன் மனசை போய் சேர்ந்துட்டான். மாப்பிள இந்த ஜாட பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவன மாதிரி அவ்வளவு சீக்கிரமா நான் ஒண்ணும் போயிட மாட்டேன். நிம்மிய ஒரு கை பார்த்துட்டா நான் போவேன். நான் யாரு? கட்டபொம்மன் பரம்பரையாக்கு. டேய் கொத்த வர்றாடோ. எப்ப எல்லாரும் வந்தீங்க? ஜஸ்ட் 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸ் ஆச்சா? என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லையே. இந்த வீட்டுல யாருக்கும் பொறுப்பே இல்ல. என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்குதுங்க. ஹேய் என்ன இது? டெல்லிக்கு போயிருந்தேன். உன் ஞாபகம் வந்தது, உனக்கா வாங்கிட்டு வந்தேன். ஐ see. என்ன இவ்வளவு பெரிய பார்சலா இருக்கு? ஹாய் லவ்லி. இட்ஸ் வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது உனக்கு பிடிச்சிருக்கா? ஏடி உனக்கு அறிவு இருக்கா? இத தூக்கி வெளியில ஏறிடு. ஆமா இருக்கட்டும், நல்ல அழகா இருக்கு. சும்மாடா. வயசு பசங்க நடமாடுற இடத்துல இத வைக்கலாமாடா? இத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பொம்மை மட்டும் வீட்ல இருந்து நான் கோலகாரனா மாறிடுவேன். ஷட் அப். டேய் ஷட் அப் சொல்லிட்டடா. வந்துருங்க. உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொடுத்தாங்களா? பரவாயில்ல. குடுக்கலையா? இத கூட செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏன் அமலா போகும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போலாம். பாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி கவனிக்கணும் கூட தெரியல. ஏய் ஏய் வாங்க. ஏண்டி வந்தவங்களை கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? இல்லத்த உள்ள கொஞ்சம் வேலை இருந்தது. என்ன பெரிய வேலை? இவங்களோட வேலை உனக்கு முக்கியமா போச்சா? இவங்க யார் தெரியுமா? இவங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? பெரிய குடும்பத்துல பிறந்திருந்தா தான் வந்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் தெரியறதுக்கு. பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்த உனக்கெல்லாம் எங்க இருந்து தெரிய போகுது? வாங்க எல்லாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம். இருங்கத்த, எல்லாரையும் சாப்பிட்டு போ சொல்லுங்க. நான் செஞ்சது தப்பு தான். தப்புனா எல்லாம் சரியா போடுவா. நீயும் காஃபியும் நீயே கொடு.
என்னாச்சு? காபி கீழே ஓட்டிட்டியா? ஆமாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஒண்ணு இல்ல, அண்ணி போய் சொல்லுது, மம்மி திட்டிடுச்சு. என்னத்த மறைக்கிறீங்க? என்னடா வந்துச்சு? அண்ணி எல்லாரும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு காப்பி கொடுக்க லேட் ஆயிடுச்சுன்னு அம்மா அண்ணியை திட்டாங்க. அண்ணி வச்சிருந்த காப்பிய இவங்க மூஞ்சி மேலேயே மம்மி கொட்டி விட்டுருச்சு. ஏமாதா இந்த குடும்பத்துக்கு ஒத்தாசையானு தான் சொன்னே தவிர உன்னை அவமானப்படுத்ததுல தாங்கி சொல்லலையே. ஏன் அப்படி இன்சல்ட் பண்ணீங்க கேட்க வேண்டியதானே? ஏதோ பெரியவங்க கோவத்துல அப்படி பேசிட்டாங்க, அது போய் பெருசுப்படுத்த முடியுமா? அதுக்காக எப்படிதான் காஃபி மேல ஓட்டுறதா? அவங்க வாட்டு நான் கேட்கறேன். வேண்டாங்க, என்னதானே திட்டினாங்க, திட்டிட்டு போட்டுமே. இதே எங்க அம்மாவா இருந்தா தாங்கிக்க மாட்டேனா? இந்த வீட்டுக்கு நீ மருமகளா இருந்தா போதும்னு நினைச்சேன். ஒருபடி மேலேயே போய் மகாலட்சுமி ஆயிட்டேன். என்னண்ணே இப்படி மூச்சரக்க ஓடி வரீங்க? என்னண்ணே என்னாச்சு? உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாருமா. நீயும் மாப்பிளையும் பொங்கலுக்கு கண்டிப்பா வரணும்னு லெட்டர் போட்டியப்பா. அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டு போயிட்டேப்பா. அமுதாவுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையில இருந்து குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப பொறுப்பா இருந்தோம். எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. கடைசியில் இந்த பசங்க எல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. பாத்து பாத்து மெதுவா பாப்பா, பதட்டப்படக்கூடாது. மாடிப்படி ஏறும்போது ஜாக்கிரதையா நடக்கணும். என்ன ரவி, இங்க வா. இழவுக்கு போனமா தலைமொழிட்டு வந்தமான்னு இல்லாம இந்த சனியனுங்களை வேற ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? இதுங்களை அங்கேயே தொலைச்சு கட்டிட்டு வர வேண்டியதானே? கண்டதுங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்கு இதெல்லாம் சாவடியா சத்திரமா? ஏற்கனவே அப்பனை பறிகொடுத்துட்டு வந்திருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போட்டுமே. ஆமாண்டா, எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது கொண்டானாதீங்க தின்னுட்டு போறதுக்கு தான். எல்லாம் என் தலையெழுத்து. அவ கிடக்குற நாய், நீ வாமா. நான் போனதுக்கு அப்புறம் போடா. டேய், நான் தான்டா ஃபர்ஸ்ட் வந்தேன், நான் தான் போணும். இது எங்க வீடுடா. எதுடா உங்க வீடு? இது எங்க அக்கா வீடுடா. எங்க வீட்டுக்கே வந்துட்டு என்னைய மிரட்டுறியா? உன்ன யார் மேல கை வச்ச? கைய வெட்டிடுவா. டேய், அடிச்சனா தாள திரும்பிடும். டேய், பண்ண ஓடப்ப. பண்ண கிடுறா. டேய், ஆனாத ராஸ்கல். அம்மா, இது அவங்க வீடாமா? ஆமா, அவங்க அக்கா அவங்க ஆத்தா வீட்ல இருந்து கொண்டு வந்து கட்டினது. ஏண்டா பண்ணி மாதிரி தின்னுட்டு இவங்கிட்ட போய் அடி வாங்குறீங்க? இடிச்சா நான் சரி இடுப்பீங்க. எழுத்தா பேசுற. என்ன சின்ன பசங்கிட்ட போய் தகராறு? என்னடா ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரைய வரட்டுமா? இந்த சைன் என் பையன் அடிக்குதுடா. ஏதோ விளையாட்டு பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க, அத போய் சீரியஸ் எடுத்துக்கிறியே. எது இதா விளையாட்டு பையன்? கொஞ்சம் ஏமாந்த ஊரே வித்துரும். சரி சரி, நீ போமா. முறைக்கிறத பாரு. மாமா, இது அவங்க வீடா மாமா? நான் பாத்ரூம் போக கூடாதா மாமா? நீ எங்க மாமா? இந்த வீடு எனக்கு சொந்தம் இல்லையா? இந்த வீடு நம்ம எல்லாருக்கும் சொந்தம் தான். வீணா சண்டை போட்டு கூடாது, தெரியுதா? டேய், மாமா என்ன சொன்னார் பத்தியா? இந்த வீடு எனக்கு சொந்தமா. நான் முதல் போறேன், ரெண்டாவது நீ போ. டேய், போட. அம்மா, ஐயோ. என்ன கருப்பு கருப்பு தல்பா வர பொங்கல் வந்துச்சா? ஆமாண்டா, நாளைக்கு உங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல சாப்பாடு. பிள்ளைங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கேன். மறக்காம வந்துடுறீங்க. டேய், நயனா ஒருத்தர் தாண்டா மறக்காம பொங்கலுக்கு நமக்கு சோறு போடுறாரு.
நாட்டுல இத பத்தி நம்ம பேசாம விட்டுட்டோம். இந்த மகாநாட்டுல கண்டிப்பா இத பத்தி பேசியே தீர்வோம். ஏண்டா நல்ல நாள் அதுமா அந்த கிளப்பாடுகள்லாம் ஒன்னா கூடி இருக்குதுங்க. மாமா இவ்வளவு ஒன்னா சேர்ந்தாலே ஆபத்து, குடும்பத்துக்கு எடுத்து போடுவாங்க. வா இன்னைக்கு விடக்கூடாது. அப்புறம் நம்ம மாநாட்டுல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி முடிவு எடுக்கணும். அதாவது இனிமே பெண்கள்லாம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்தணும். ஏமாமா தாய்ப்பால் இவ கொடுக்காம வேற யாரு கொடுப்பா? நாம தான் கொடுக்கணும். இத நம்ம சங்கத்து மூலமா பிரச்சாரம் பண்ணணும். தாய்ப்பால் கொடுக்கறதுனால பெண்களுக்கு கட்டு குறைஞ்சு போயிடுது, அழகு கெட்டு போயிடுது. ஏண்டா இவளுக்கு என்னமோ பிறக்கும் போதே கிளியோபாட்ராவா இருந்த மாதிரியே இந்த இடப்பட்ட காலத்துலதான் அழகு கெட்டு போயிட்டு மாதிரி பேசுறாளுங்க. உட்கார்ந்துருக்காளுங்க பாரு, சேத்துல புரண்ட பண்ணிக்கு மாதிரி. பாருங்க. இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம், பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளமா கால்ல மெட்டியும் கழுத்துல தாலியும் போட்டுக்கிறோம். ஆண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்கு? ஆண்களுக்கு இதுக்கு மேல நாம என்ன அடையாளத்தை காட்ட முடியும்? கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற அடையாளம் இல்லாதனால எங்க வீட்டுக்காரரு கூட கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி பல பெண்களோட சுத்திட்டு திரியிறாரு. அதனால ஆண்களும் கழுத்துல தாலியும் கால்ல மெட்டியும் போட்டுக்கணும்னு சட்டம் கொண்டு வரணும். அப்படி இல்ல மாட்டுக்கு போடுற மாதிரி நெத்தில ஒரு சூடாவது போட்டாகணும். டேய் ராமு, வாடா கிரிக்கெட் விளையாடலாம். நான் வரலப்பா. ஏன்? நேத்து நம்ம 2 பேர் சண்டை போட்டோமே, அதனால வரலையா? அத நான் அப்பவே மறந்துட்டேடா. வாடா விளையாடலாம். வேண்டாம்ப்பா, இது உங்க வீடு. எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா திட்டிட்டே இருக்காங்க. எதுக்கு வம்பு? டேய் அவங்க கிடக்குறாங்க, நீ வாடா விளையாடலாம் ப்ளீஸ். டபா ஒரு ஆட்டம் தான் வருவேன். சரி, நீ பேட்டிங், நான் bowling. என்னடா சத்தங்க? தெரியலையே. டேய் யாரா என்னடா பண்ணீங்க? டேய் எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அடிப்பாங்கடா. வாடா ஓடிடலாம். என்னத்தை போட்டு உடைச்சானுங்க இவனுங்க? ஐயோ 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 ஐயோ, என் போட்டோ உடைச்சிட்டானுங்களே. நல்லா இருந்த போட்டோவை இப்படி உடைச்சு தள்ளிட்டானுங்களே பாவி பசங்க. யாரா இந்த வேலையை? ஏண்டா நொண்டிக்கார மாதிரம் நீதான் இதை உடைச்சியா? ரவி பாத்தியா இந்த அநியாயத்தை? வேணுன்னு இந்த பையன் போட்டோ உடைச்சிருக்கான். இன்னைக்கு என் போட்டோ உடைச்சது, நாளைக்கு என் மண்டையே உடைச்சிருங்க. ஜாவர்தனம் பிடிச்சதுங்க. ஏண்டா பாலு, ஏண்டா படத்தை உடைச்சேன்? நான் இல்ல மாமா, ரமேஷ் தான் உடைச்சான். இவர் சொல்றியா? நாசமா போறது. என்னடா செய்யறதை செஞ்சுட்டு என் பிள்ளை மேல பழைய போடுறான்? மாமா அடிச்சுட்டா இருக்கா. ரமேஷாக்கு கண்ணாடி உடைச்சு அவளை ஒட்டி விட்டுட்டு என்ன போட்டு அடிச்சுட்டா இருக்கா. பாருங்க, உங்களுக்கு பிடிக்கல சொல்லிடுங்க. இதுங்களை இந்த வீட்டை விட்டு தொடச்சிடுறேன். மனசுல எதை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. மனசுல எதை வச்சுட்டு பேசுறேன்னு சொல்ற நீ? எல்லாம் எனக்கு தெரியுங்க. யார பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு. நேத்து நீங்க வந்ததும் வராதுமா உங்க அம்மா உங்ககிட்ட வத்தி வச்சு தனக்கு தெரியும் நினைச்சீங்களா? யாரை வத்தி வச்சது? பின்னடா எவனோ ஒரு குடிகார பெத்து போட்டு போனதால இங்க வந்து அட்டகாசம் பண்ணும். என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? இது பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க. அதான் என் குடும்பத்தை இழுக்காதீங்க. அவ்வளவு ரோஷமா இருக்கிறவன் எதுக்கு நீ நல்லா இங்க கூட்டு வந்த? சும்மாரா எவனோ ஒருத்த பெத்து போட்டு போவான். இந்த எச்ச பொறுக்கிக்கெல்லாம் என்ன வச்சு கூட சொல்றியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த நாய் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அடிச்சு தடுத்து எங்கயாவது போய் பொறுக்கிட்டு போங்க. போங்க எல்லாரும் போங்க. யாரும் இருக்க வேண்டாம். போங்க எங்கயாவது போயிட்டு நான் தொலைங்க. அந்த பாய் போட போய் நீங்களும் கூட போய் தொலை வேண்டியதானே? ஏன் நிறுத்தி என் உயிரை வாங்குறீங்க? போங்க. இத பாரு, ஒண்ணு இந்த வீட்டை நான் இருக்கணும், இல்ல இதுங்க இருக்கணும். ரெண்ட ஒண்ணு உடனே முடிவு பண்ணு. வீட்டுல இருந்து புறப்படுறப்பவே பிரச்சனை போனா அப்ப எப்படி பீஸ்ஃபுல்லா ஆபீஸ்ல வேலை பார்க்க முடியும்? மனுஷனுக்கு நிம்மதி வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்ங்கறீங்க? உன் தம்பி தங்கச்சிகளை ஹாஸ்டல்ல சேர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டு. அதுக்கான ஃபாரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என் தம்பி தங்கச்சிங்க தான் சொல்றீங்களா? யார் காரணமோ எனக்கு நிம்மதி வேணும். ஏங்க வீட்டுல பசங்க இருந்தா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். அதுக்காக உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு இப்படி திடீர்னு முடிவு எடுத்துட்டீங்களே? யார் பேச்சையும் கேட்டு எடுக்கல, இது நானே எடுத்த முடிவு. உங்க அம்மா என் பசங்களை வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது நியாயம். ஏன்னா இது அவங்க சொத்து. ஆனா நீங்க உங்களை ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொல்றீங்களே, அது என்னங்க நியாயம்? ஹாஸ்டல்ல சேர்க்கறதுல என்ன தப்புங்கற நீ?
ஒருத்தனுக்கு 2 காலுமே விளங்காது. அந்த பொண்ணு இன்னைக்கும் நாளைக்கும் சமையல் வயசுல இருக்கா. இன்னொருத்தருக்கு விவரமே தெரியாது. இதுங்களை எப்படி இங்க ஹாஸ்டல்ல சேர்க்க முடியும்? இதை விட எவ்வளவோ குறைபாடு உள்ள குழந்தைகள் ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க, அதனை புரிஞ்சுக்கணும். அதுங்க யாருமே இல்லாத அனாதைகளா இருக்கும். என் பசங்களுக்கு அக்கா நான் ஒருத்தர் இருக்கும் போது அதுங்களை இருக்குங்க ஹாஸ்டல்ல சேர்க்கணும். சரி, இப்ப என்ன பண்ணுங்கிற? என் தம்பி தங்கச்சிங்க வளர்ந்து ஆளாற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நம்ம தனி கொடுத்துட்டு போலாங்க. இது தனி குடித்தனமா? என் தம்பி தங்கச்சிகளை சரிப்படுத்துறதுக்காகத்தான் உன்னையே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அவங்கள விட்டுட்டு என்ன தனியா வர சொல்றியா? ஏங்க, அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, வசதி இருக்கு. என் தம்பி தங்கச்சிகளுக்கு யாருங்க இருக்காங்க? நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு வாழ வந்தவங்கிறத மறந்துட்டு பேசுறேன். வாழ வந்துட்டா பிறந்து விட்ட மறந்துடுமா? பிறந்த விட்ட மறக்க சொல்லல, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒரு அப்பா அம்மா இருந்து செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் நீ செய்யணும்னு நினைக்கிறேன். அது ஒரு அக்கா எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நீ செய்யணும். இந்த குடும்பத்துல நீங்க ஒரு அண்ணன், நீ உங்க தம்பி தங்கச்சிக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கலாம். ஒரு அக்கா நான் அப்படி நினைக்கூடாதா? உங்களுக்கு இருக்கிற பொறுப்பும் கடமை எனக்கு இல்லையா? இத பாரு, ஊர் உலகத்துல எல்லா கணவன்மாரும் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நான் இருக்கேன். ஏன் நீங்க ஒரு வித்தியாசமா கணவரா இருக்க கூடாது? மனைவிக்காக விட்டு கொடுத்து தனி கொடுத்துட்டு வந்தா என்ன குறைஞ்சிருவீங்க? நான் வித்தியாசமான கணவனா இருக்க விரும்பல, ஒரு சராசரி மனுஷன் தான். புரியுது உங்க சுயநலம் என்னங்கிறது. நான் மட்டும் வித்தியாசமான மனைவியா இருக்கணும், என் சொகத்தை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு உங்க குடும்பத்துக்காக பாடுபடணும். நீங்க மட்டும் சராசரி மனுஷனாவே இருப்பீங்க. நல்லா இருக்குங்க உங்க நியாயம். உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நான் அப்படிதான் இருப்பேன். இப்படி பேசுறதா நல்ல அப்படி கையலாம் போயிட்டே இருக்கிய ஆம்பளைங்கிற மரியாதை கொஞ்சம் கொடுக்கலாம். நல்ல நாள் அதுமா இப்படி உட்கார்ந்திருக்க? எதையும் மனசுல வச்சுக்காதமா, போய் குடிச்சிட்டு வேலையை பாரு. ஆமா, எங்க உன் தம்பி அந்த பொண்ணெல்லாம்? அவங்களே குளிப்பாட்டி அனுப்புமா, நேரமாச்சல்ல, சீக்கிரம் படைச்சிடலாம். மோகனா, ராமல்ல எங்க? நான் பார்க்கவே இல்லையா? அண்ணி, நான் காலையில ஏன் செல்ல அப்பத்துல இருந்தே உங்களை காணும். காணுமா? எங்க போயிருப்பாங்க? ராமு, கோபால், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். மாமா, பசங்களை காணோம். என்னது, பசங்களை காணலையா? வீடெல்லாம் தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன், எங்குமே இல்ல. எங்க போயிருப்பானுங்க? எதுக்கு நீ மொட்டை மாடி போய் தேடி பாரு. போடுறா, வாடா. வனிதா, வனிதா, வீரா, பசங்களை பாத்தியா? நம்ம பசங்களா? ஆனா என் பசங்க இல்லப்பா, என் மருமகளோட தம்பி தங்கச்சி. தாய் நடப்பான காலில இருந்து எங்கதான குந்தி நிக்கிறேன், நான் பாக்கலையா? இந்த பசங்க எங்க போயிருக்கோம்? மாப்பிள, நீ ஸ்டேஷன் பக்கமா போய் பாரு. நீ இந்த பக்கம் போடா. மாமா, எங்க மாமா பாத்தீங்களா? தேடி பார்த்தோமா, ரிக்ஷாக்கார பசங்க கூட தேடி பார்த்தாங்க, காணோம்மா. எங்க போய்? மாமா, மாமா, போட்டுங்களை விசாரிச்சேன், பசங்க எல்லாம் முத வண்டியில போனாங்களா? அப்படியா? ஏம்மா, எங்க போயிருப்பாங்க? அண்ணி, அண்ணி, நம்ம ரமேஷ் பேட்ல இந்த லெட்டர். அக்கா, நீ நல்லா இருக்கணும் தானே? அப்பாவும் நாங்களும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். நாங்க உங்க கூட இருக்கிறதுனால தானே மாமாவும் மத்தவங்களும் உங்க கூட சண்டை போடுறாங்க. அதனால நாங்க இந்த வீட்டை விட்டே போறோம்க்கா. நீ மாமாவும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்தா அது ஒன்னே எங்களுக்கு போதும்க்கா. அக்கா, நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன்க்கா. எங்களை அந்த கடவுள் காப்பாத்துவாருக்கா.
நான் தானே முதல்ல பண்ணுவேன். டேய் நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டா டைம் ஆச்சு ஸ்கூல் போற? டிபன் ரெடி பண்ணல, யூனிஃபார்ம் துவைக்கல, அப்புறம் எப்படி ஸ்கூல் போறதா? ஏன் உங்க அண்ணி இருப்பாளா, அவளுக்கு என்ன ஆச்சு? அண்ணி இனிமே இந்த வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களாம். ஓஹோ ஸ்ட்ரைக் பண்றாளா? இவ இல்லன்னா இன்னொரு வேலைக்காரி. இந்தா நீங்கள போய் புகாரிஸ்ல டிஃபன் சாப்பிடுவாங்க. நீதாம்மா குடும்ப பொம்பளை. ஏடி அந்த பொண்ணுக்கு தான் ஒரு நாளைக்கு மனசுக்கு சரியில்லைன்னா ஏன் நீ சமையல் பண்ண கூடாதா? அது எங்களுக்கு தெரியும். உன் வேலையை பார்த்து போயா. சரிங்கம்மா. டேய் நீ போய் புகாரில சாப்பிடு, உங்க ஆத்தா போய் புகாரில சாப்பிட்டு, உங்க அண்ணன் ஒரு டகாரில சாப்பிட்டு, ஏன் வீட்டை காலி பண்ணிட்டு ஒட்டு மொத்தமா ஹோட்டலே போய் இருந்துருங்களே. உங்களுக்கு எல்லாம் எதுக்கடி ஒரு குடும்பம், தலையில ஒரு கொண்டை? பண்ணி மேய்ச்சவன் பொண்ணு பேசுற பேச்ச பாத்தியா? இதுக்கெல்லாம் விளங்குறது ஐயா. பசங்க தானா ஓடி போனதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், எப்படி கிடைச்சிருவாங்க? பசங்க ஏதோ ஸ்கூலுக்கு போகணும், சாப்பாடு இல்லைன்னு சத்தம் போட்டுருக்காங்க. என்ன போய் பாரு. உங்க பசங்க நான் அதுக்கு அங்க செய்யணும். இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்கு செஞ்சு வாரி கட்டிக்கிட்டது போதும். இனிமே இந்த வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏதோ தாலி கட்டின கடனுக்காக உங்களுக்கு வேணா செய்யறேன், அதுவும் மனசார செய்ய மாட்டேன். எப்பவும் குடும்பம் வேற என் குடும்பம் வேற பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்ப நான் மட்டும் இதுக்கெல்லாம் ஒண்ணு நினைக்கணும். என்னமோ தம்பி தாஞ்சில நானே அடிச்சு வட்ட மாதிரி பேசுறேன். ஆமா, நீங்க உங்க அம்மா திட்டம் போட்டு தானே அதுக்கு வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க. நீங்க மனசு வச்சிருந்தா அது வெளியில போயிருக்குமா? என்னமோ பெருசா பேச வந்துட்டீங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம. நான் அப்பவே சொன்னேன் எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஒரு கருமாந்திரம் வேண்டான்னு. அந்த பாவி கேட்டானா? என்ன ரெண்டு கெட்ட நிலைமையில விட்டுட்டு போயிட்டான். பிறந்ததான் பிறந்த ஒரு ஆம்பளைய பிறந்திருக்க கூடாது. மத்தவங்க மாதிரி நானும் தம்பி தங்கச்சில வச்சு காப்பாத்திருப்பேன். என்ன பண்றது, பொட்டச்சிய பிறந்துச்சேனே. இந்த ஜென்மங்களுக்கு அக்கா தங்கச்சி இங்க இருக்கக்கூடாது, அண்ணன் தம்பி இங்க இருக்கக்கூடாது, ஆத்தா பாசமே இருக்கக்கூடாது. வரக்கட்டியா தான் வாழணும். என்ன வாழ்க்கை போ. ரவி, ஒரு குட் நியூஸ். நீ அப்பா ஆக போற. அம்மா நீ பாட்டி ஆயிட்ட. அவதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பாட்டி ஆகிட்டாள. நான் தாத்தா ஆக போறேன்னு சொல்றா. மடி எனக்கு பேர்னா பெத்து கொடுத்துரு. கம்பு சண்டை, ஜல்லிக்கட்டு, எனக்கு தெரிஞ்ச எல்லா ஐட்டத்தையும் நான் கத்து கொடுத்துறேன். அப்புறம் இந்த நிம்மிக்கு அம்மிதான். வரேம்மா, வரேங்க. வாங்க ஐயா. மா உனக்கு லெட்டர் வந்திருக்கு. நான் சொன்னது கரெக்டா போச்சு பாத்தியா? எங்க இருக்காங்களா? தஞ்சாவூர்ல இருக்காங்களா? வனிதா கூட வயசுக்கு வந்திருக்காளா? அப்படியாம்மா? சரி, நான் பையன் சொல்லிட்டு ஊருக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க மாமா. இருங்க. பசு கடிச்சிட்டாங்க. இதோ நெடி போட்டிருக்காங்க. தஞ்சாவூர்ல தான் இருக்காங்களா? நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடலங்க. வனிதா கூட வயசுக்கு வந்துட்டா போல இருக்கு. ஆமாங்க, உடனே நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருவோங்க. ஆபீஸ் விஷயமா எனக்கு பெங்களூர் போக வேண்டியிருக்கு. ஒண்ணு செய்ய, அப்பா மச்சான் முதல்ல அனுப்பிச்சு. என்னங்க புரியாம பேசுறீங்க? இது பொம்பளைங்க சமாச்சாரம். ஆம்பளைங்க அங்க போய் என்ன பண்றது? ஏங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்க. என்ன பேசுற நீ? உனக்கு ஹெல்த் சரியில்லை, பஸ் எல்லாம் டிராவல் பண்ணக்கூடாது டாக்டர் சொல்லிருக்காருல்ல. டாக்டர் அப்படிதாங்க சொல்லுவாங்க. அதுக்காக எங்கேயும் போகாம இருக்க முடியுமா? இந்த மாதிரி நேரத்துல நீ போறது எனக்கு சரின்னு தோணல. அப்புறம் உங்க இஷ்டம். என்னமா சொன்னாம போ சொன்னானா? எங்க மாமா அவர் அரமனசாவே சொல்லிட்டு போறாரு. அவங்க இருக்கலாம். அவன் அவங்க ஆத்தாவோட நல்ல நேரத்துக்கு போயிருந்தா தானே சொந்த பந்தம்னா என்னன்னு தெரியும். நீ போமா. இந்த மாதிரி நேரத்துல உதவி இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அக்கா தங்கச்சி? நீ போமா. நீ போமா. அட போ. நீ போமா. ஏமாமா இந்த வீட்டுல உங்களுக்கு தவிர யாருக்குமே பாசம் இல்லையா? மாப்பிள நான் தனி பிறவிடா. ஓஹோ. அவளுக்காக
எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இங்க பூக்கார் தெரு எங்க இருக்குங்க? பூக்கார் தெருவா? இப்படியே போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரும், அதுக்கு பின்னாடிதான் இருக்கு. சார் சார் தமிழ்நாடு பம்பர் சார் அடிச்சா 25 லட்சம் சார் வாங்கியாங்க சார். ஒரே டிக்கெட் வாங்கி சார் 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 ஒரே டிக்கெட் வாங்கி. எப்படி பாருங்க, என்னடா அதெல்லாம்? அடிச்சுட்டாக்க வைக்கிறேன். கோபால, வனிதா, வனிதா, அழக்கூடாது. அக்கா வந்துட்டல, அழக்கூடாது. ஏண்டா வந்ததான் வந்தீங்க, நம்ம சொந்த ஊருக்கு போயிருக்கலாம்ல. வயசு பொண்ணை கூட்டிட்டு யார் எவருன்னு தெரியாத இடத்துக்கு வந்துட்டீங்களே. ஏதாவது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏமா நாங்கெல்லாம் இல்ல, புள்ளைகளை விட்டுருவோமா? புள்ளைங்க விஷயத்த சொன்னுச்சு, வீடு சும்மாதானே கிடக்கு, இருந்துட்டு போட்டுமேனு நான் தாமா வீடு விட்டேன். நான் சொல்லிதாமா உனக்கு கடுதாசி கூட போட்டுச்சுங்க. புட்டு செஞ்சுட்டு வந்திருக்கேம்மா, பாப்பா குடுமா. இந்த சாப்பிடு, கண்ணை தொடச்சுக்கோ. ஏண்டா பப்ளி மாஸ், நீ என்னடா பண்ற? அக்கா நான் டீ கடையில் டம்ளர் கழுவுறேன்க்கா. 3 வேளை சோறு போட்டு 3 ரூபாய் தராங்கக்கா. இவனா 3 ரூபா தான் சம்பாதிக்கிறான். ஒரு நாளைக்கு நான் 20 ரூபா சம்பாதிக்கிறேன்க்கா. அப்படி எங்கப்பா 20 ரூபாயா? ஆமாக்கா, 15 ரூபா அக்கா வீட்டுல கொடுக்குறேன். 5 ரூபா சீட்டு கட்டுறேன்க்கா. எதுக்கு தெரியுமாக்கா? தீபாவளிக்கு உனக்கு புடவரத்துக்காகக்கா. இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு கவலையே இல்லக்கா. நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மைசூர், ஏன் டோட்டல் இந்தியாவே இருக்கலக்கா. உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, வயிற்றுல வேற வலிக்குது. எனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமில்லம்மா. குழந்தைங்களை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியேறுமா. வண்டியில இருந்து விழுந்த அதிர்ச்சியில உனக்கு அபாஷன் ஆயிடும். என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கியே, என்னாச்சு? பாரு, ஏன் என்னாச்சு? அப்படி என்னமா நடந்துருச்சு சொல்லுமா. போன இடத்துல போறங்கும் போது அவர் வேண்டான்னு சொன்னாரு. இப்போ இது அவர்கிட்ட எப்படி மாமா சொல்றது? சரி சரி, நீ அவசரப்பட்டு உளறி கொட்டிடாத. இது என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், ஈர பேனாக்கி பேனை பிரிச்சாடி ஆக்கிடுவா. நீ எதுவும் பேசாத, மச்சான் வந்த உடனே நாங்க பேசிக்கிறோம்.
ஒரு பக்கம் வேலை வேலைன்னு ஊரை சுத்திட்டு உன் பொண்டாட்டி ஒரு பக்கம் சுத்தட்டும். இது என்ன வீடா இல்ல லாட்ஜா? என்னமா சொல்ற நீ போக வேண்டாம்னு சொல்லியும் உன் பேச்ச கேட்காம ஒரு குடும்ப பொம்பளை 2 நாள் ஊரை சுத்திட்டு வந்திருக்காடா. இப்படி செஞ்சா உனக்கு என்ன மரியாதை, அப்புறம் எனக்கு தான் என்ன மரியாதை? சரி இல்ல நான் கேட்டுக்கிறேன் விடு. அப்ப நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்றியா? ஏமா எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நல்லபடியா அவளுக்கு பிரசவமா வரைக்கும் அவளை பத்தி எதுவும் பேசாதுன்னு கூட சொல்லிருக்கேன்ல. என்னமோ அதிசயமா உன் பொண்டாட்டி தான் புள்ள பெத்துக்கிற மாதிரியும் ஊர்ல உலகத்துல வேற யாரும் பெத்துக்காத மாதிரியில பேசுற. அவ கொடுத்து வச்சவ, அவளுக்கு நீ புருஷனா கிடைச்சிருக்க, எனக்கும் வந்து வாச்சிருக்க ஒரு மாட்டுக்காரன். நீ சாயங்காலம் நம்ம வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, டிஃபன் ரெடி பண்ணி வை. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட சொல்லாம போனது தப்புதான். இப்ப அதை பத்தி உங்ககிட்ட நான் கேட்டேனா? இல்ல, போன இடத்துல எதிர்பார்க்க பாரு, ஏற்கனவே பஸ்ல அஞ்சு டயர்டா வந்திருப்பேன். பேசாம போய் ரெஸ்ட் எடுத்துக்க. இந்த மாதிரி நேரத்துல அனாவசியமா டென்ஷன் பண்ணிக்காத. இத பாருமா, உன் புருஷன் அப்பாவாக போற செய்தி கேட்ட உடனே பெரிய ஹோட்டல்ல பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிம்பிளா வீட்டோட முடிச்சுட்டாமா. சொன்ன மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலே பார்ட்டி வைக்கிறேன். இத பாருமா, ஒன்ன நம்பிதான் உன் புருஷன் கிட்ட 1000 ரூபாய் பந்தயம் கட்டி இருக்கோம். அவன் ஆம்பளை குழந்தை தான் பிறக்கணும்னு சொல்லியிருக்கான். பொம்பளை குழந்தை தான் பிறக்கணும்னு நாங்க சேலஞ்ச் பண்ணிருக்கோம். ஆமாமா, நாங்க ஜெயிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஏமாத்திடாதீங்க. என்ன எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஒரு 2 months வெயிட் பண்ணுங்க. ஸ்கேன் டெஸ்ட் எடுத்து பிறக்க போறது ஆனா பண்ணான்னு சொல்லிடுறேன். அப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பந்தய பணத்தை வாங்கிடலாங்கிறீங்க. என்னமா கொஞ்சமா அள்ளி கொண்டு வாங்க. அமுதா, இது பாருமா, இது பாரு. என்னாச்சு இவளுக்கு? தங்கச்சி மயக்கப்பட்டு விழுந்துருச்சு. ரவி, ஒரு நிமிஷம் இப்படி வா. அப்பா, சாரி ரவி, ஒரு சேட் நியூஸ். என்ன டாக்டர்? உன் ஒய்ஃபுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு. கன்ஃபார்மா கரு கலைஞ்சிருக்கு. என்னது, கரு கலைஞ்சிருச்சா? எப்படி அபார்ஷன் ஆச்சு? ஏண்டா, இவளுக்கு தெரியாம எப்படி நடந்திருக்கும்? ஐயோ, முதல்ல இந்த குடும்பத்துக்கு உருவான வாரிசு இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ரவி, நாங்க எதை நினைச்சு வந்தோம், கடைசியில என்னமோ நடந்து போச்சு. ஏதோ பயத்துல உண்மையை சொல்லாம இருந்திருப்பாங்க. எதுவும் பெருசுபடுத்தாதீங்க. உனக்கு கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு எனக்கு போன் பண்ண வந்து பாக்குறேன். டோன்ட் வரி, ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்ல. ரவி, நாங்க வரேன்டா. வர ரவி. சொல்லிதான் அபார்ஷனான மேட்டரே தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னா அப்புறம் இந்த வீட்டுல என்ன இருக்கு, நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? என்ன மன்னிச்சிருங்க. ஊருக்கு போன இடத்துல ஆட்டோல வரும்போது எதிர்பாராம இப்படி ஆயிடுச்சு. இல்லாம என்ன இப்படி அவமானப்படுத்திட்டியே, என் வாரிசையை அழிச்சுட்டேடி. வேணும்ட்டு பண்ணலங்க. வேணும்னு செய்யலன்னா வந்தோட எங்க சொல்லிக்க வேண்டியது. வந்தோடனே அவன் உங்க சொல்லணும்னு சொன்னா, நான் தான் வேண்டாம் அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொன்னேன். வாய முடியா? என்ன எல்லாருமா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? டேய், இது ஒண்ணு தெரியாம செஞ்சது இல்லடா, தெரிஞ்சே பண்ணிருக்கான். எங்க குழந்தைய பத்திக்கிட்டா நம்ம தம்பி தங்கச்சிகளை காப்பாத்த முடியாம போயிடுமோ
தெரிஞ்சிருமோன்னு பிளான் பண்ணி கலெக்ட் வந்திருக்காடா. அதுவும் இங்க அபாஷன் பண்ணா எங்க 4 பேர் தெரிஞ்சிருமோன்னு அந்த பசங்களை பாக்குற சாக்குல போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு வந்திருக்கான். ஏன் தேவையில்ல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்க? எங்க சத்தியமா சொல்றேங்க, நான் யாருக்காகவும் அப்படி செய்யல. என் குழந்தைய நானே அப்படி பண்ணுவேனுங்களா? ஏண்டி பண்ண மாட்டேன்? என் பையன் அன்னைக்கு மருந்து குடின்னு சொன்னப்ப என்ன சொன்ன? இந்த குழந்தை இருந்தா என்ன செத்தா என்னன்னு சொன்ன. அன்னைக்கு சொன்னதாண்டி இன்னைக்கு செஞ்சுட்டு வந்திருக்க. ஏன் இப்படி இல்லாதது போலாத இட்டு கட்டி பேசுறீங்க? உங்களுக்கு 4 பசங்க இருக்குல்ல? பாத்தியாடா, இதனால நல்லா இருக்கிறது இவ கண்ணை உறுத்துது. ஐயோ, அன்னைக்கு இது கோவத்துல அப்படி சொல்லிட்டாங்க. அதை வச்சு இவங்க எதோ பேசுறாங்க. தயவு செய்து நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. அவங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன். பசங்க வீட்டை விட்டு போயிட்டு வெறுப்புல வேணுங்க அப்படி பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்களே இப்படி சொல்லலாமா? உங்க மேல சத்தியமா சொல்றேங்க, நான் அப்படி எல்லாம் செய்யலங்க. செய்யல. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. நீலி கண்ணீர் வடிக்கிறாடா. இவளை நம்பாத. இவ தம்பி தங்கச்சிக்காக வயித்துல இந்த குழந்தைய கலைச்சவ நாளைக்கு உன்னையே கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? நிறுத்தி. ஒரு பொண்ணு மேல பழி போடுறதுக்கு அளவில்ல. இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் கெஞ்சி நம்ப மாட்டீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஆமா, இவ அரிச்சந்திர பொண்ணு. இவ சொல்றதை நாங்க நம்பணுமா? அவரை என்ன நம்பலங்கும் போது நீங்க எதுக்கு வேற சண்டை போட்டுக்கிறீங்க? தப்பு நான் செஞ்சதாக இருக்கட்டும். செஞ்சதாவே இருக்கட்டும். என்ன நீதான் செஞ்ச? ஆமா, நான் தான் செஞ்சேன். என்னப்பா தப்பு பண்ணது இல்லாம எடுத்து வர பேசியா? போய் வழி. அப்பா, இது ஏன் குடும்ப விஷயம்? அந்த விஷயம் தலையில போங்க. நீங்க போங்க. இந்த அவன் பிறந்த வீட்டு சீக்கிரம் எடுத்துட்டு ஓடு. நிறுத்து. தினமும் சோலையா 15 ரூபா வாங்குறல. ஏன் இன்னைக்கு ஒரு நாள் தான் மீன் கொம்பு வைக்கிறதா? ஆமா, நீ குடுக்கிற 15 ரூபால கறி மீன் எல்லாம் வரும். விக்கிற விலைவாசி தெரியுமா உனக்கு? பேசாம சாப்பிடுற. யாரோ என்னக்கா போனது வந்துட்ட? ஏன்க்கா போனது வந்துட்ட? ஒண்ணுலம்மா, மாமா கிட்ட உங்க கஷ்டத்தெல்லாம் சொன்னேன். அவர்தான் கொஞ்ச நாளைக்கு ஒத்தாசி உங்க கூட இருந்துட்டு வர சொல்லி அமுச்சு வச்சாரு. டேய், மாமா நல்லவர் தான்டா, அந்த கேள்விதான் கெடுக்குது. ஆமாண்டா. ஏன்க்கா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லடா, பஸ்ல வந்தல்ல, அது ஒரு மாதிரியா இருக்கு. சரி வாக்கா சாப்பிடலாம். இல்லம்மா, எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு போ. எங்க கூட கொஞ்சமா சாப்பிடுக்கா. இல்லடா, நீங்க போய் சாப்பிடுங்க. போ போ, போய் சாப்பிடுங்க போங்க. இவ போயிட்டா என்னால குடும்பம் நடத்த முடியாதா? நான் கேட்டரிங் படிச்சவன், சமையல் கலையில பட்டம் வாங்கினவன். என்னடா இது? என்ன சாப்பாடா இது? இதுக்கு என்ன? உப்பு இல்ல, ஒண்ணு இல்ல, மண்ணு மாதிரி இருக்கு. இதுவே அண்ணி சமைச்சது எவ்வளவு நல்லா இருக்கும். அண்ணி, பெரிய அண்ணி. அவளை பத்தி பேச அப்படியே இடிச்சு போடுவேன். ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க. நாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டோம். ஏன்? இவ்வளவு நாள் அண்ணி அவளுக்கு நல்லா பாடம் சொல்லி தந்தாங்க, நீங்க தான் அவங்களை அடிச்சு வரட்டிட்டீங்களே. ஓஹோ, அண்ணி மேல பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா? அவ இல்லைன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டீங்களா? ஸ்கூலுக்கு போல
ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்லி தோலை உரிக்க வச்சிருவேன். உங்களுக்கு தான் எங்க ஸ்கூல் எங்க இருக்குன்னு தெரியாதே. சோறே தெரியாது. எந்திரி, உனக்கு சோறே கிடையாது. அவன் போன இடத்துக்கே போயிடு. அம்மா, என்னப்பா இந்த துணி யார் துவைச்சது? நான் தான் கண்ணு. உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. ஏன் அவ துவைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா? அதுல என்ன சந்தேகம்? அப்படி என்னம்மா அது? என்ன கொழுப்பு இருக்கு? சின்ன பசங்கிட்ட போய் அமுதா அந்த பிரீஃப்கேஸ் எடுத்துட்டு வா. அமுதாவா? ஐயோ, அவ இந்த வீட்டுக்கே சூனிய வச்சுட்டாடா. என்ன சொல்றமா நீ? பின்ன என்னடா, நான் என் ப்ரோகிராம்லாம் கேன்சல் பண்ணிட்டு இந்த நாய்களுக்காக சமைச்சு வச்சா அதோ அது முளைச்சு 3 இலை விடல. அது என்ன சொல்லு தெரியுமா? அவங்க அண்ணி சமைச்சாதான் நல்லா இருக்குமா, நான் சமைச்சது மண்ணு மாதிரி இருக்கான். இந்த பொட்ட ராஸ்கல் இவங்க அண்ணி இருந்தாதான் ஸ்கூலுக்கு போவாளாம், படிப்பாளாம். இது கெட்ட கேட்டுக்கு இவன் துணிகளை அவங்க அண்ணி தான் நல்லா தோச்சு கொடுப்பாளாம். ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் அண்ணி அண்ணி அண்ணினா பெத்தவன் நான் எதுக்குடா இருக்கிறேன்? இதுங்களுக்காக நான் சமைச்சது இல்ல, நல்லபடியா வளர்த்தது இல்ல, செலவு பண்ணது இல்ல. நன்றி கெட்ட நாய்ங்க இதுங்கதான் இப்படின்னா நீயும் எதுக்கு எடுத்தாலும் அமுதா அமுதான்னா. ஐயோ என் தலையே சுத்துதே. இனிமே யாராவது அண்ணி பேர் சொன்னீங்க தோலை உரிச்சு போடுவேன். ஒழுங்கு அம்மா பேச்சுக்கணும். அவ இருந்ததை விட போனதுக்கு அப்புறம் தான் பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சப்பா. அமுதாமா, அமுதாவா? பில்லுமா வேண்டாம். ஏமாச்சா எங்க இருந்தாலும் அப்பாவை காணோம். எப்ப அமுதா அந்த வீட்டை விட்டு போச்சோ அப்பவே அவரும் போயிட்டாரு. இனிமே இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டாராம். அம்மா இப்ப அவர் எங்க இருக்காரு? அதோட இருக்காரு பாருங்க. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவரு வேற. மாப்பிள, நான் சொல்றேன்னு கோச்சுக்கிறாதீங்க. அமுதா இல்லாம இந்த வீடே வெறிச்சோடு இருக்கு. நீங்க படிச்சவரு, நான் சொல்ல தேவையில்லை. அது கிடக்கட்ட, இந்த பாலை காய்ச்சி சொல்லு. இது அப்புறம் காய்ச்சிக்கலாம். வா போலாம். எங்க? நீ அன்னைக்கு சொல்லி கொடுத்தியே அம்மா அப்பா விளையாட்டு, அது விளையாட போலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடா. அது அடிக்கடி விளையாட கூடாது, உடம்பு கெட்டு போகும். உடம்பெல்லாம் ஒண்ணு கெட்டு போகாது. கீழே எல்லாம் ஆளுங்க இருக்காங்க, நம்ம மொட்டை மாடிக்கு போய் விளையாடலாமா? வா வா போலாம். கையெடு. காலையில இருந்து எதோட குளிக்கிறது? மனுஷன் நினைச்ச மாதிரி வாடா போலாம். வாடா வா. ஐயோ மாமா, ஐயோ உடனே யாரும் காப்பாத்துங்க. ஐயோ மாமா, இப்படி சாப்பிட கொள்ளாம பட்னி அடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? வாமா சாப்பிடாம. மாப்பிள விடு மாப்பிள. அமுதா என்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்குதோ அன்னைக்கு தான் நான் அந்த வீட்டுக்குள்ள வருவேன். அது வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன். வணக்கம் சார். எஸ் வணக்கம். ப்ளீஸ் சிட் டவுன். அமுதா, குட் நேம். ஏற்கனவே வேலை பார்த்த மாதிரி தெரியுது. ஆமா சார், 3 வருஷம் பேங்க்ல வேலை பார்த்தேன். பேங்க்லயா? நல்ல ஜாப் ஆச்சு. அப்புறம் ஏன் அதை விட்டீங்க? இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ, அதான் வேலையை விட வேண்டியதா போச்சு. அப்புறம் எதுக்காக இந்த வேலைக்கு ட்ரை பண்றீங்க? சார் இந்த மாதிரி நான்சென்ஸ் தான கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியல, ஏதோ குடும்பத்துல பிரச்சனை மாதிரி. ஹஸ்பண்ட் வைஃப் பிரிஞ்சு கூட இருக்கலாம். இந்த மாதிரி பர்சனல் விஷயத்துல தலையிடக்கூடாது சார். அவங்க அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க. சார், எனக்கு அப்பா அம்மா கூட கிடையாது. என் குடும்பத்துல நான் தான் மூத்த பொண்ணு. தம்பி தங்கச்சிக்கு வேலை இருக்காங்க. எப்படியாவது இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் சார். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. உங்க பொறுப்புணர்ச்சி நான் பாராட்டுறேன். யூ ஆர் அப்பாயிண்டட். ரொம்ப தேங்க்ஸ் சார். மேடம் கொஞ்சம் இருங்க, ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? எங்க எம்டி எதுக்காக உங்களை இம்மீடியட்டா அப்பாயிண்ட் பண்ணாரு நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? மேடம், உங்களை மாதிரி கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் யாரார்கிட்ட எப்படி எப்படி நடக்கணும், யார எப்படி எப்படி அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற பக்குவம் தெரியும். இந்த கம்பெனில உங்களை அப்பாயிண்ட் பண்றோம்னு வைங்க, இந்த கம்பெனியும் உங்க குடும்பம் மாதிரி பாத்துக்குவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில இருக்க இந்த போல இலசுகள் அப்படி இப்படி இருந்தாலும் அதையும் அரவணைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் உங்களை நாங்க அப்பாயிண்ட் பண்றோம். உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்ல? அக்கா தங்கச்சி இருக்கதான் செய்யறாங்க. இப்படி வரப்போற எல்லாரையும் அக்கா தங்கச்சி நினைச்சுட்டா எங்களை மாதிரி இலசுகளோட நிலைமை என்ன ஆகுது? கொஞ்சம் கூட புரிஞ்சு மாட்டேன்றீங்களே. ஒன்னு விட்டு தாமா ஒன்னு பிடிக்கணும். நெக்ஸ்ட்.
கூப்பிட்டீங்களா சார்? ஹோட்டல்ல போய் சாப்பாடு தந்துரு. ஏன் சார் வர வர வீட்டுல சாப்பாடு கொண்டு வரது நிறுத்திட்டீங்க, மறுபடியும் சிகரெட் வேற பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வீட்டுல ஏதாவது பிரச்சனைங்களா சார்? ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு கெட்டுடும். பசங்க கெடுறதே உங்களாலதான். சிகரெட் பிடிக்காம உங்களால இருக்க முடியாதே என்ன? ஊர்ல உலகத்துல எவ்வளவு தர்ம காரியங்கள் செய்யறேன். சோசியல் சர்வீஸ் நிர்மலா தேவினா தெரியாத ஆளே கிடையாது. கடைசியில என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை. ஏன் கண்ணு, காலையில இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடலையாம? அவ போயிட்டாங்கிறதுக்காக நீ பட்னி கிடக்கலாமாப்பா? நீ நிம்மதியா இருந்தா தானே என்னால ஹாப்பியா இருக்க முடியும். சாப்பிடு கண்ணு, சாப்பிடுப்பா. வேண்டாமா, எனக்கு பசிக்கல. ஒண்ணு சொல்லி குத்தம் இல்ல. அவ நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டா. நான் அன்னைக்கே சொன்னேன், இவ நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வர மாட்டான்னு. நீ கேட்கல. இப்ப கூட ஒண்ணும் ஆயிடல. நீ ஊன் சொல்லு, இவள டைவர்ஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன். ஏமா, அவர் தப்பு பண்ணிட்டாங்க, நான் பண்ணுமா? உன் நல்லதுக்கு தானப்பா சொல்றேன். இதான் நல்லதா? அடையாமா என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஆட்டோ. சார் எங்க சார் போனா? மீட்டருக்கு மேல 2 ரூபா தான் போதும் சார். ரிக்ஷா. எங்க சாமி போகணும்? ஏறி குன்சாமி. 2 பேரும் என்ன அவமானப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் ஏன் சாமி உங்களை அவமானப்படுத்துறேன்? உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அன்னைக்கே நீங்க சொல்லிட்டீங்களே சாமி. அதுக்காக 4 பேர் முன்னாடி இப்படி ரிக்ஷா ஓட்டிய மானத்தை வாங்கணுமா? ஓஹோ, நான் ரிக்ஷா ஓட்டுறது உனக்கு மானக்கேடா தெரியுதா? அப்ப 4 பேருக்கு முன்னால ஒரு பொண்ணை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியே, அது உனக்கு மானக்கேடா தெரியலையா? அவ தப்பு பண்ணா வெளியே தள்ளுன. அவ என்னடா தப்பு பண்ணா? வயித்துல இருந்த குழந்தை வேணும்னே கழிச்சு வந்தாலே அது தப்பு இல்லையா? அவ வேணும்னே செஞ்சான்னு உனக்கு தெரியுமாடா? அப்படி செய்யலங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இதுக்கெல்லாம் ஆதாரம் தேவையில்லடா, நம்பிக்கை தான் வேணும். எந்த ஒரு குடும்ப பொம்பளையாவது முத தான் வயிற்றுல வளர்ற குழந்தைய அழிக்க துணிவாடா? 10 நிமிஷம் படுத்த உனக்கே இவ்வளவு அக்கறை இருக்கும் போது 10 மாதம் சுமக்கிற அவளுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கணும்? பொம்மா கொடுத்தா கல்யாணம் ஆனதுல இருந்து மாதர் சங்கம்னு சுத்தி தலையா? அதுக்காக நான் அவளை சந்தேகப்படுறதா? இல்ல நீ தான் எனக்கு பிறகுலன்னு சொல்லிடுறதா? வாழ்க்கையே நம்பிக்கையில் தான்டா ஓடுது. சரிப்பா, எப்ப பார்த்தாலும் பிறந்த வீட்டை பத்தி பேசிட்டு இருக்காளே, அவளை எப்படி நம்ப சொல்ற? நீ பொண்ணுங்கனாலே பிறந்த வீட்டு மேல பாசம் இருக்கத்தாண்டா செய்யும். ஏன் வாத்தாலே உன் தங்கச்சி எடுத்துக்க, அவளுக்கு புகுந்த வீடுனால என்னன்னு தெரியாது. பிறந்ததுல இருந்து இங்கே டென்ட் அடிச்சிட்டு இருக்காளுங்க. அவளுகளோட நானும் உன் மாப்பிளைய குப்பை கொட்டல. நமக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் இருக்கப்படாதுடா. பாரு, போய் அந்த பொண்ணு அழைச்சிட்டு வந்து ஒழுங்கா குடும்ப நடத்துறதுக்கு வழியை பாரு. சரி, ஏதோ கோபத்துல நான் தான் அடிச்சு அனுப்பிட்டாலும் திரும்பி வந்திருக்க வேண்டியதானே? நான் வேண்டாம் சொல்றேன். ஏய் மாப்பிள, பையன் இறங்கி வந்துட்டா. இந்த சூட்டோட போய் மருமகளை கூட்டி வந்துடலாம்டா. ஆமா, கொஞ்சம் விட்டு அத்தை கெடுத்துரும். டேய் ரவி, நான் போய் மருமகளை கூட்டி வந்துடுறேன். உன் இஷ்டம். மாப்பிள, என்னடா பஸ் இது? உட்கார்ந்து இல்ல வந்தது இல்ல, மின்னல் வேகத்துல பறந்துட்டான். ஆமா ஆமா, ஒரே வெயிலா இருக்கு, ஏதாவது வாங்கி கூட. கொஞ்சம் தவிடு வாங்கி தர திக்கிறியா? அட சரப்பத்து மாமா. ஏப்பா, சர்பத் இருக்கா? 2 போடு. இரு, சர்பத் எவ்வளவு? 1 ரூபா. நான் ஏன் கேட்டேன்னா, நம்ம மெட்ராஸ்காரனுக்கு மாதிரி குடிச்சதுக்கு அப்புறம் 100 ரூபாய்னு சொல்லக்கூடாது பாருங்க. நான் எதுல ஏமாற மாட்டேன் மாப்பிள. மாப்பிள, டேய் பாக்கெட் வச்சிட்ட பணத்தை பர்ஸோட எவனோ வச்சிட்டேன். நீ சர்பத் போடாத. மாப்பிள, நான் பணத்தை ஏமாந்துட்டேன்டா. என்னது, பர்ஸ் திருடிட்டாங்களா? அடே, நம்ம வந்த பஸ் கூட போயிடுச்சுடா. சரி விடு மாமா. இப்ப என்ன பண்றது? ஆமா, தஞ்சாவூர் வந்துட்டோம்ல, வீடு பக்கம் தான், பொடி நிறைய நடந்து போறோம். டேய், அறிவு இருக்காடா? முத மருமக வீட்டுக்கு வந்திருக்கோம். குழந்தைகளுக்கு ஏதாவது பழமாவது வாங்கிட்டு போக வேண்டாம்? ஒண்ணு செய்வோமா, இந்த வாட்சியை வித்து ஏதாவது வாங்கிட்டு போலாம். அப்படியா? இந்த வாட்ச் யார்கிட்ட விக்கிறது? மாமா, அங்க கூட்டமா இருக்கு, அங்க போய் கேட்கலாம் வா. யோ, குடும்ப கட்டுப்பாட்டுக்கு 10 பேரை கொண்டு வரதா சொல்லி பணம் வாங்கினேன். நீ இதுவரைக்கும் நாணயமா நடந்துக்கிட்டியா? எப்பயா கொண்டு வருவேன்? சரியா, 9 பேர் கொண்டாந்து விட்டனே, இன்னும் ஒரு ஆள் கொண்டாந்து விட மாட்டேனா? அவசரப்படாத. வெளியூர்ல இருந்து எவனாவது கேனப்பைய வரானான்னு பாக்குறேன். ஒரே அமுக்கு. ஐயா,
வந்துட்டான். வணக்கம். வணக்கம். நாங்க வெளியூர் பஸ்ல வரும்போது யாரோ பணத்தை அடிச்சுட்டாங்க. இந்த வாட்சியை வித்து யாருக்கையாவது பணம் வாங்கி கொடுங்க. அப்படியா? ஒரு 150 ரூபாய் இருந்தா போருமா? அது போதுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க இல்ல. உனக்கு 5 பிள்ளைங்க. நீதான் சரியான ஆளு. இந்த வாட்ச் இல்லாமயே உனக்கு 150 ரூபாய் வாங்கி தரேன். எப்படி? கவர்மெண்ட்ல உங்கள மாதிரி ஆளுங்க உடம்ப செக் பண்ணி உதவி தொகையா 150 ரூபாய் பணம் தராங்க. மாப்பிள்ள, இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறது நமக்கு தெரியாம போச்சடா. இந்தா புடி கார்டு. இந்த கார்டை வச்சுக்கிட்டு நேரா உள்ள போ. யாரு எது கேட்டாலும் பேசக்கூடாது. டாக்டர்கிட்ட கொண்டு குடு. அவர் செய்ய வேண்டியது செஞ்சு கொடுக்க வேண்டியது கொடுத்து அனுப்புவார். அது என்ன செய்ய வேண்டியது? அதான் பெரிய மனுஷன் சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன செய்யறது நோய்யறதுன்னு. உங்களுக்கு ஏதாவது எதுவும் பேச வேண்டாம். கார்டு கையில் இருக்குது இல்ல, அப்புறம் எல்லாம் நான் பேசிக்கிறேன். பணம் மட்டும் கேட்டா கொடுத்துருவாங்க. ஒத்து ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன். கார்டு பத்திரம். கார்டு கொண்டா. உன் பேர் என்ன? வேணும். எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க. இதுக்கு உனக்கு சம்மதம் தானே? சம்மந்தாங்க. உள்ள போ. கார்டு கொண்டா. உங்க பேர் என்ன? யோ, நீ எதுக்கு விசாரிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் கார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன விடு. சட்டு புட்டுன்னு ஒரு காரியம். இவ்வளவு அவசரப்படுறானே. குடும்ப கட்டுப்பாட்டுக்கு இன்னொரு ஆள் வேணும் கேட்டீங்களா? அனுப்பிச்சாச்சு. எங்க மாமா அதை கணிச்சேன். ஆமா ஐயா, 5 பிள்ளை பத்துட்டார்ல. இன்னும் என்ன செய்ய போறாரு? அட பாவி மாமா, போய் நில்லு மாமா, போகாதீங்க. மாப்பிள்ள, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் பணத்தோட வர்றேன். நான் யாரு? கட்டபொம்ம பரம்பரையாக்கும். எங்கம்மா போகணும்? மாமா யாரையா இவர் கூட வந்த சொந்தக்காரரு? நான் தாங்க. மாமா, உடம்பு எப்படி இருக்கு? பணம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா உடம்புதான் ஒரு மாதிரியா இருக்கு மாப்பிள்ள. சரி சரி வாங்க. இருங்க. இந்த அரிசி, பருப்பு, பழம், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க. இதெல்லாம் எதுக்குயா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டவங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. குடும்ப கட்டுப்பாடா? யாருக்கு என்ன பண்ணீங்க? நான் கட்டபொம்ம பரம்பரை. உனக்கு ஆபரேஷன் பண்ணி தையல் போட்டிருக்கியா? 40 நாளைக்கு நீ ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அப்படி மீறி ஆடி அசைஞ்ச உன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். பாத்து கூட்டு போயா. மாமா, மாப்பிள்ள பயமுறுத்தானுங்கடா. பாத்து கூட்டி போ. என்னடா இங்கே இந்த வலி வலிக்குது. அமுதா, அக்கா, பெரிய மாமா வந்திருக்காரு. வாங்க மாமா, வாங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. என்ன மாமா? ஒண்ணு இல்லம்மா, வர்ற வழியில ஒரு சின்ன விபத்து நடந்து போச்சு. அடிக்கடி ஏதோ பட்டுச்சா? இல்ல, சின்ன ஊமக்க. என்ன மாப்பிள கூட இந்தம்மா, இது குழந்தைகளுக்கு வேண்டாம். இந்த பழம் இந்தம்மா, இதையும் அப்படியே எடுத்துட்டு போ. என்னமாமா அரிசியில வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது ஆஸ்பத்திரி ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதுமா, ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல மளிகை கடை இருந்தது. அரிசியை பார்த்தா நல்லா இருந்தது. ஒரு 4 படி வாங்கிட்டு போலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். எடுத்துட்டு போ. உள்ள லேட்டர் சீட்லாம் இருக்கும். பாத்துக்கு வாங்கடா. ஏன்டா காட்டி கொடுக்குறேன்? இந்த பசங்க எங்க போச்சுன்னு தெரியலையே. மாமா, கொஞ்ச நேரம் இது வந்துடுறேன். ஏம்மா, அக்கா ஏதாவது வேலைக்கு போகுதா? இல்ல மாமா, அக்கம் பக்கத்துல எல்லாம் துணி வாங்கி வீட்டோட தச்சு கொடுக்கறோம். மத்த நேரத்துல அக்கா கடைக்கு போய் ஊதுவத்தி வித்துட்டு வராங்க. நல்லா இருந்த பொண்ணை இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டாளே கொத்த. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவள கையில ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அந்த ஒண்ணுக்காகத்தான் நான் பாக்குறேன். இல்ல ஐ தாத்தா, எப்போ வந்தீங்க? வா ராஜா. விளையாட போயிருந்தியா? ஆமா தாத்தா. ஏம்மா, கடைக்கு போய் ஊதுபத்தி போடுறியாமே? ஆமா மாமா. உனக்கு எதுக்கு அந்த வேலை? திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. மத்தபடி எந்த வேலை செஞ்சா என்ன? சரி சரி, அதையெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு பசங்களை கூட்டிட்டு புறப்படு. எங்க? எங்கயா? என்ன அப்படி கேட்ட? நம்ம வீட்டுக்கு தான். எப்ப அவர் என்ன கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளிட்டாரோ அப்பவே அது ஏன் வீடு இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே அந்த வீட்டுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்காக வாழ்நாள் பூரா இப்படியே இருந்துருவியா? புருஷன் முன்னாடி சண்டை போட்டா கூடுறது இல்லையா? ஏன் மாமா, எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசலாமா? பொண்ணா பிறந்துட்டா சூடு சொன்னே இருக்க கூடாதா? நீங்க போனா போயிடணும், பாருங்க வந்துடுமா? எங்களுக்கு மட்டும் தன்மானம் இல்ல. அப்படியே அந்த வீட்டுக்கு வந்தாலும் எதுக்காக வரணும்? அந்த 3 வேளை சோத்துக்கும் கட்டுற துணிக்காக தானே. அதான் இங்கே கிடைக்குது. நான் இப்படியே இருந்துட்டு போறேன்.
மரியாதை இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் மாமா. பட்டதெல்லாம் பட்டாச்சு. இனி எது இருக்கு? ஏதோ நீங்களாவது என் மேல பாசம் வச்சு என்ன பார்க்க வந்தீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மன்னிச்சிருமா, பொம்பளைங்களுக்கு தன்மானம் இருக்குங்கிறத யோசிக்காம வந்துட்டோம். எங்க புத்திய செருப்பால் அடிக்கணும். மாப்பிள எந்திரா. இந்த பாருமா, இனிமே நானே வந்து கூப்பிட்டாலும் நீ அந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அவனா என்னைக்கு தெரிஞ்சு வந்து கூப்பிடுறானோ அன்னைக்கு தான் நீ வரணும். அப்பதான் அந்த வீட்டுல உனக்கு மரியாதை. என்ன மாமா, வந்ததும் கிளம்பிட்டீங்க, இருந்து சாப்பிட்டு போங்களே. நான் சொன்னதுக்கு ஏதாவது கோச்சுக்கிட்டீங்களா? ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணா சேர்க்கிற வரைக்கும் நான் எந்த வீட்லயும் கையை நினைக்க மாட்டேன். நான் வர்றேம்மா. என்னமே நம்ம எவ்வளவு பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். ஓமானுக்கு வாங்கி கொடுக்கறது பெரிய பிரமாதம். பேசாம உன் பையன் மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு கொடு. நான் ஒரு நோட்டீஸ் அனுப்புறேன். அதை பார்த்த உடனே அவளே டைவர்ஸ் வாங்கிட்டு ஓடிடுவா. அவளை இந்த வீட்டுக்கு வராம செஞ்சுட்டா சரி. அவளால நான் டோட்டலா அப்செட் ஆயிருக்கேன். இருந்தா தானே ஆடுறதுக்கு. இந்த பாலா போன பஸ்ல குலுக்கி எடுத்துட்டாருங்க மாப்பிள. எப்பப்பா வந்த? அதான் வந்து உளுந்து கிடக்குறே தெரியல. போன விஷயம் என்னாச்சு? என்ன ஆச்சு? போகும்போதே போன ஊருக்கு போகுது, போகாதீங்க மாமான்னு சொன்ன. கேட்டனா போன நடக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு. சரி, இப்ப வரனால இல்லையா? எப்படி வருவா? நீயே கழுத்தை பிடிச்சி வெளியே இட்டு வான்னு கூப்பிட்டா வந்துருவாளா? அவளுக்கு ஒரு தன்மானம் இல்ல. அப்படியே வந்தாலும் இந்த வீட்டுல இருக்கிற ஒரு நாய் மதிக்குமா? இந்த பார், நீயே போய் 4 வார்த்தை சமாதானமா சொல்லி கூப்பிட்டா தான் அவ வருவா, இல்லன்னா வரமாட்டான். வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீ கூப்பிட்டே வரலன்னு என்ன அர்த்தம்? அப்ப அவ காலம் தான் வந்து உடனே நினைக்கிறாளா? ஒரு பொட்டச்சிக்கு திமிர் இருந்தா ஒரு ஆம்பளைக்கு எவ்வளவு இருக்கும்? என்னடா பொல்லாத ஆம்பளை தையலே. நீ சும்மா இரு மாப்ள. உலகத்துல பெரிய ஆம்பளையா கட்டில பொண்டாட்டி கூட்டிட்டு வரக்கு 1000 100 பேசிட்டு இருக்கான். போய் 4 வார்த்தை நல்லா சொல்லி கூட்டி வா. அப்பா அவளா வந்தா வரட்டும், நான் ஒண்ணு இறங்கி போய் கூப்பிடுறேன். என்ன மாமா இப்படி பேசி போறாரு? இவனை சொல்லி குத்தம் இல்ல. அந்த மாத சங்க தலைவி நிம்மி இருக்காளே, அவளை கும்மி எடுத்தா சரியா போயிடும். ஏயா, எனக்கு தெரியாம அந்த ஓடுகாலையை போய் பார்த்துட்டு வந்ததும் இல்லாம என் பையன் மனசை வேற மாத்தலான்னு பாக்குறியா? ஆமாண்டி, அந்த பொண்ணை இந்த வீட்டுல கொண்டு வந்து நான் வாழ வைக்கல, என் மீசி எடுத்துக்கிறேன்டி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உன்னை உயிரோட விட்டு மிஸ் ஆகுது. விடுறா. இந்த மீசிக்கு அர்த்தம் காட்டிட்டு இருந்தியே, இப்ப பாரு அவளுக்கு என்ன கொஞ்சம் தூக்கி விடுறா. என்ன அடிச்சுட்டுல உன்னை என்ன செய்யற பாரு. என்ன விடுங்க. இன்னைக்கு அந்த அரக்கொண்டக்காரிங்க அறுத்து புடாத்து அவனுங்கள எங்க விடுங்க. எங்க போனாலும் விட மாட்டேன்டி. எங்கடி ஓடுறீங்க? குடும்பத்தை கலைக்கிறதுக்கு கூட்டம் பரப்பிட்டீங்களா? ஒண்ணு நீங்க வர. ஐயோ அவ ஐயோ எல்லாமே விட மாட்டேன். உன்னை விட்டவே மாட்டேன். ஐயோ இந்த நேரம் பார்த்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி தொலைச்சுட்டாங்களே. உன்னை போலீஸ்ல சொல்லி என்ன பண்றமா? நான் ஜெயிலுக்கு போறேன்டி. உன்னை கொலை பண்ணிட்டே போயிரண்டி. எங்க எங்க ஆயுதம் இருக்கிறா? ராணையா சொன்ன கேளு, என்கிட்ட வச்சுக்காத ராணா. நான் கொம்பு எடுத்தா எடுத்ததாண்டி. சொன்ன கேளு ராணையா. யோ ராணையா, இன்னைக்கு
கையெடுப்பா மறந்துட்டேன். இவருக்கு இதுக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் நடந்திருக்குதா? ஆமாங்க. டாக்டர் 1 மாசம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருப்பாரு. சொன்னாங்க. அப்புறம் எதுக்கே மாடியில இருந்து கீழே குதிச்சான்? உணர்ச்சி வசப்பட்டு குதிச்சிட்டாருங்க. இப்ப அதனால என்னாச்சு தெரியுமா? என்ன ஆச்சுங்க டாக்டர்? இழக்க கூடாததை இழந்துட்டியா? அப்படின்னா முக்கியமான நரம்பு கட் ஆயிடுச்சு. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, கண்ணை கொடுத்தவனே பறித்து. மாப்பிள, எவனோ நமக்கு ஆகாத பையன் வேணும்னே ரெக்கார்டு போடுறான். நிறுத்து சொல்றான் அவனை. டேய் நிறுத்துடா, மாமா வருத்தப்படுறான்ல. எல்லாம் தண்டை சொல்லுங்க. இந்த வீட்டுல ஒரு பொருள் சரியா இருக்குதா? ஏய், ஏண்டி அதையெல்லாம் கூட்டு வந்து இங்க போடுற? பின்ன ஃபியூஸ் போன பல்பை எங்க போட சொல்ற? மாமா, இந்த பல்பு பாத்தீங்களா? எரியிற வரைக்கும் என்ன மவுசா இருந்துச்சுன்னு பீஸ் போட்ட உடனே குப்பத்துக்குள்ள போட்டாங்க. இதே மாதிரிதான் மாமா மனசோடைய வாழ்க்கை. டேய், தூர போடுறான். நைனா, என்ன நைனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாம என்ன உடம்புக்கு? நானே நொந்து போய் உட்கார்ந்துருக்க, துக்கம் விசாரிக்க வந்துட்டானுங்க. அது இல்ல நைனா, இன்னைக்கு ஆயுத பூஜை. எப்பவும் போல நீ வந்து வேலை கேட்டு வைக்கணும். அவர் வர முடியாது, போவையா? என்ன அவர் போட சொல்ல முடியுமா? மாப்பிள, அதான் வலிக்கல, நான் பேசிக்கிறேன். யோ, ஒரு எரியிற விளக்க வச்சு 1000 விளக்கு ஏத்தலாம். எரியிற விளக்கு என்ன பண்றது? என்ன பேசுற? அவங்க மண்ணாங்கட்டி சொல்ல வேண்டாம். போங்க. என்ன இன்னைக்கு பெருசு ஏஜோ பறி கொடுத்தா மாதிரி கேட்டு குறுக்கால வச்சு போடு. போடா, நீ ஒருத்தம் போது நான் காட்டி கொடுக்கறதுக்கு. போடா. அப்பா, உனக்கு என்னடா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு 2 பேர் பேட்டி எடுக்க வந்தாங்களா? அவங்க அண்ணனையும் அண்ணி சிறந்த தம்பதிகளா தேர்ந்தெடுத்திருக்காங்களா? ஊட்டியில பறிச்சு கொடுக்கறாங்க, வந்து வாங்கி சொல்லிருக்காங்க. ஏமாமா, இந்த வீட்டுல எல்லாம் போனதுக்கு அப்புறம் கொடுப்பாங்களா? சும்மாரா, ஒண்ணு போனாதான் ஒண்ணு வரும். இந்த பரிசு கொடுக்கறத வச்சு என் மகனையும் மருமகளையும் ஒண்ணு சேர்த்துறேன் பாரு. எப்படி மாமா? சொல்றேன். டேய், வாடங்க. உங்க அண்ணி கிட்ட போய் நான் சொன்ன மாதிரி சொல்லி எப்படியாவது அவளை ஊட்டி கூட்டி வந்துரு. என்ன உங்க அண்ணங்க உள்ள இருக்காரு. அவன் நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் தங்கி நிக்க? போட போற. இந்தா, அன்னைக்கு வந்து கேள்வி கேட்டு போறாங்களே 2 பேரு, அவங்க உன்னையும் உன் பொஞ்சாதையும் சிறந்த தம்பதிகளா தேர்ந்தெடுத்திருக்காங்களா? ஊட்டியில பரிசு கொடுக்கறாங்களா? போய் வாங்கிட்டு வந்துரு. என்னப்பா புரியாம பேசுற நீ? ஃபங்க்ஷனுக்கு கூட வேற செஞ்சவங்க எல்லாம் வர மாட்டாங்க, நான் மட்டும் தனியா போனா என்ன நினைப்பாங்க? தனியா போனா கேவலமா தான் நினைப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து போங்க. என்னப்பா விவசாயம் பேசுறேன்? அவதான் இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டல. வீட்டுக்கு தான் வரமாட்டேன்டா, ஊட்டிக்குமா வரமாட்டேன்னா? இந்த குடும்பமான போக கூடாதுங்கிற அக்கறை அவளுக்கு இருக்கு. எனக்கு வர தகவல் கொடுத்திருக்கா. அரிசி வாங்குற சாக்குல யார மாடையா 4 வார்த்தை பேசி அவளை வீட்டுக்கு கூட்டி வந்துடுறா. நான் போக மாட்டேன். ஏன்? எனக்கு பிடிக்கல. ஓஹோ, நான் கூட ஏதோ கோவலத்துல நடந்து போச்சுன்னு நினைச்சேன். இப்பதான்டா புரியுது. நீயும் உங்க ஆத்தாள் திட்டம் போட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க. உனக்கு அந்த பொண்ணோட வாழ இஷ்டம் இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும் போது அவளுக்கு ஒரு ஆம்பளை கிடைக்க மாட்டானா? பேசுறான் பாரு பேச்சு. இந்த பாரு, இதான் உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், அதை கெடுத்துக்காத. இத பாரு வனிதா, எங்க அப்பாவும் மச்சானும் எங்க அண்ணன் ஊட்டி கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. நாம அண்ணி எப்படியா ஊட்டி கூட்டிட்டு போயிட்டு வச்சுக்க, அப்புறம் 2 பேரும் ஈஸியா அணைஞ்சிருவாங்க. எனக்கு என்னவோ அவங்க 2 பேரும் சேருவாங்கங்கிற நம்பிக்கை இல்ல. ஏன் அப்படி சொல்ற? உங்க அண்ணன் தான் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரே. விவாகரத்து நோட்டீஸா? இத பாரு. நிச்சயமா அந்த லெட்டர் எங்க அண்ணன் அனுப்பிச்சிருக்காரு. உங்க அண்ணன் தானே கையெழுத்து போட்டிருக்காரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு வனிதா. எங்க அண்ணன் அப்படிப்பட்டவர் இல்ல. எங்க அம்மா ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்கு. வனிதா, இந்த லெட்டர் அண்ணி பாத்தாங்களா? இல்ல, இப்பதான் வந்துச்சு, படிச்சுட்டு வச்சேன். ரொம்ப நல்லா போச்சு. வனிதா, இந்த லெட்டர் அண்ணி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் சண்டை பெருசா போகும். அப்புறம் 2 குடும்பம் ஒண்ணு சேராது, நாமளும் ஒண்ணு சேர முடியாது. டாய், ஏண்டா எங்க பெரிய அக்கா வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம எங்க சின்ன அக்கா கிடைக்க வந்துட்டியா? அவர் ரொம்ப நல்லவர்டா. நம்ம அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைக்கலாம் வந்திருக்காரு. யாரு இவன நல்லவன்? இவங்க குடும்பம் பிராணாச்சா? இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான். அவங்கள விட்டுட்டு என்ன அடிக்க வரிய? எங்க அம்மானாலும் எனக்கு பிடிக்காதுடா. ஓஹோ, அந்த கிளைய உனக்கு பிடிக்காதா? அப்பனா நீயும் நானும் ஃப்ரெண்டு. ஊட்டிக்கு வாங்க. நீ ஊட்டிக்கா? எதுக்குப்பா? அது வந்து நீ விளையாட்டு போட்டியில டிஸ்ட்ரிக்ட்ல முதல்ல வந்திருக்க. அதுக்கு பரிசு ஊட்டியில கொடுக்குறாங்க. அந்த பரிசு வாங்கும்போது பேரண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அதானே? அதுக்கு உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போறது நான் எதுக்குப்பா? நான் தான் வீட்டை விட்டே வந்துட்டேனே. ஏனே
நீ தானே எங்களை அடிக்கடி நல்லா படிக்கணும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு சொன்ன. இப்ப நான் ஃபர்ஸ்ட் பரிசு வாங்கியிருக்கேன், வரலன்னு சொன்னா எப்படி? அண்ணே, என் மேல உங்களுக்கு உண்மையான பாசம் இருந்தா நீங்க ஊட்டிக்கு வரணும். இல்லன்னா நான் ஊட்டிக்கு போக மாட்டேன், பரிசு வாங்க மாட்டேன். அக்கா இவ்வளவு தூரம் சொல்லப்போ நம்ம எல்லாரும் ஊட்டிக்கு போயிட்டு வந்துடலாம்க்கா. ஆமாக்கா, நானும் ஊட்டி பார்க்கணும்க்கா. எனக்கு கூட ஊட்டியை பார்க்கணும் போல ஆசையா இருக்கா. சரி, உனக்காக நான் வரேன். ரவி சொன்ன கேள் ரவி, அவங்க எல்லாம் திட்டம் போட்டு எண்ணி உன்னை பிரிக்க பாக்குறாங்க. நீ ஊட்டிக்கு நிச்சயமா போக கூடாது. அம்மா வேணும்னா கண்டிப்பா போக கூடாது. அம்மா பேச்சு கேளுப்பா. கண்ணே சொன்ன கேளு கண்ணே. அவன் தான் போயிட்டானே, அப்புறம் அம்மா நொம்மா கண்ணு கண்ணு மூக்கு மூக்கு. உனக்கு பணம் தானே முக்கியம், அதை அப்படியே காட்டி புடிச்சிட்டு படுத்துக்கா. போயா நீ போயிட்டா நான் வாழ மாட்டேனா? என் பிள்ளைங்களோட நான் வாழ்ந்து காட்டுறேன். டேய் நீங்களும் எங்கடா போறீங்க? நாங்களும் அண்ணன் கூட ஊட்டிக்கு போறோம். நன்றி கேட்ட பசங்களா, போங்கடா போங்க. என்ன இருந்தாலும் என் பெரிய பொண்ணு என் பேச்சை கேப்பா. மாமி, நான் மாமா கூட ஊட்டிக்கு போறேனே. ஐயோ அவனுங்களை நம்பி போவாதடி, பைத்தியக்காரச்சி. பைத்தியக்காரச்சி நீதான். ஏய் போங்க எல்லாரும் போங்க. ஏண்டி இதெல்லாம் ஏன் பிள்ளைங்க, ஏன் பிள்ளைங்க, ஏன் பேச்சு தான் கேட்கும்னு சொன்னீங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் யாரு பிள்ளைங்கன்னு. நீ பண்ண திமிருக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே பைத்தியம் முடிச்சு லோன்னு அலைய போற பாருடி. ஆமாயா அலைய போறேன், பைத்தியம் முடிச்சு அலைய போறேன். போங்கயா எல்லாரும் போங்க, போங்கயா. நான் தனியாவே வாழ்ந்து காட்டுறேன். மெதுவடா, என்கிட்ட கொடுமா. எனக்கு சார், இங்க அமுதாங்கிற ஒரு பொண்ணு 4-5 சின்ன குழந்தைகளை அழைச்சிட்டு வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா இந்த பாருங்க, நானும் என் மாப்பிள்ளை படிக்கட்டு கட்ட குந்திக்கிட்டு இருக்கிறான். சொல்றீங்களா? சொல்றேன். அப்பா ஏய் எங்கடா உங்க அண்ணே? வெளியே இருக்காங்க. வெளியில இருக்காங்களா? சரிங்க வா. 203 ரூம்ல தான் ஒண்ணன் தங்கி இருக்கான். அங்க கொண்டு போய் உங்க அண்ணி பசங்களை விட்டுரு. அண்ணன் ரூம்ல எப்படிப்பா? உள்ள நடக்கிறத பாப்போம். போடா. டேய் மாப்பிள்ளை வாடா. அண்ணி நமக்கு ஏற்கனவே ரூம் போட்டிருக்காங்களாம். ரூம் நம்பர் 203. கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களா, வாங்க போலாம். ஏன்பா இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல நாம தங்க போறோம்? என்ன நீ ஸ்கூல் ஃபங்க்ஷன் நடத்துறவங்க பணம் கொடுக்க போறாங்க, நாமளா கொடுக்க போறோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க போலாம். சரி வாங்க. அண்ணி அது நீங்க அப்படியே மேல லிப்ட்ல போயிட்டு இருங்க. நான் வந்து உங்களுக்கு பேஸ்ட் பிரஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்படி வாங்க. போங்க. அப்பா நான் தப்பிச்சப்பா. நீ கூட போக வேண்டியதே நிக்கிறேன். யார் வாங்கி அடிக்கிறது? ஏட்ட சத்தம் போடுற. சூப்பர் ரூம்பா, இங்க தங்கிடலாம் போல இருக்கு. டேய் போச்ச குளிச்சு ரெடி, அவங்க வெளில போ. ஐயோ இந்த குளிர்லையா? நான் குளிக்க மாட்டேன்பா. உள்ள சுடு தண்ணி வரும்டா. ரூம் நம்பர் 203 ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவங்க தானே கொடுத்திருக்கீங்க? இல்லையே, சிறந்த தம்பதிக்காக பரிசு வாங்க வந்திருக்காங்களே மிஸ்டர் ரவிக்குமார் அமுதா, அவங்களுக்கு தான் அலாட் பண்ணிருக்கு. அப்போ எங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன் எதுவும் நடக்கலீங்களா? இல்லைங்களே, அப்படியே தான் நடக்கலையே. சரி வெல்கம். அண்ணி அண்ணி, ஏண்டா என்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? ஸ்கூல் ஃபங்க்ஷன் சொல்லி தானே கூட்டிட்டு வந்த? ஆமா நீ. அவங்க வேற ஏதோ ஃபங்க்ஷன் சொல்றாங்க. அது நீங்க வரணும்னு தான் போய் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? என்ன பைத்த கட்சி நினைச்சீங்களா? அவன் மேல தப்பு இல்லம்மா, நான் தாம்மா போய் சொல்லி வர சொன்னேன். ஏமாமா, எனக்கு இந்த உறவே வேண்டானதால நான் ஒதுக்கி இருக்கிறேன். மறுபடியும் நீங்க வர வச்சு என்ன ஏன் இப்படி ஹிம்சப்படுத்துறீங்க? அதுக்கு இல்லம்மா, உங்க 2 பேரும் சிறந்த தம்பதிகளா தேர்ந்தெடுத்திருக்காங்க. விழாவுக்கு அவன் கூட வேலை செஞ்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இந்த நேரத்துல அவன் பக்கத்துல நீ இல்லன்னா வந்திருக்கிறவங்க எல்லாம் கேவலமா நினைப்பாங்கம்மா. ஓஹோ, அவர் மரியாதையை காப்பாத்துறதுக்காக நான் சூடு சொன்ன விட்டுருமா? அதுக்காக சொல்லமா? என்ன சொல்றீங்க? எந்த முகத்தை வச்சுட்டு நான் அவர் பக்கத்துல உட்கார்ந்து பரிசு வாங்குறது? மச்சான் முன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப தெரிஞ்சு தரமா. உன்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்காகவே அவன் இங்க வந்திருக்காமா. ஏமாமா நீங்களும் அவரோட சேர்ந்து போய் பேசுறீங்க? அப்படி அவர் திருந்தினவரா இருந்தா
இத்தனை நாளைக்கு அப்புறம் இந்த ரூம்ல பாக்குறாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கலாம்ல. அவர் திறந்து வாங்குற நம்பிக்கை எனக்கு எப்போ போயிடுச்சு. நான் வரேன். அம்மா தயவு செஞ்சு போகாதம்மா. அவனுக்காக இல்லைன்னாலும் சரி, எனக்காகவாவது நீ இருந்து இந்த பரிசு வாங்கிட்டு தாமா போகணும். இந்த குடும்ப மானமே உன் கையில தாமா இருக்கு. அம்மா இத கையா நினைக்கிறமா, காலா நினைச்சு கெஞ்சு கேட்டுக்கிறோமா. நீ மச்சாட்ட பேச வேணாம், பரிசு வாங்கிட்டு அப்படியே போயிரு. ஆமாமா, சொன்னா கேளுமா. வாமா வாமா போலாம். சொன்னா கேளுமா. வா 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 வா. டேய் ராமு, மாமாவை பார்த்து பேசாம வந்துட்டோமே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. 3 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமா போலாம் போலாம். எது மாமாவா? வேண்டாப்பா, அக்கா கறியா தோலை உரிச்சிடும். தெரியாதுடா, நம்ம 3 பேரும் போயிட்டு வந்துருவோம்டா. நான் வரலப்பா, ஏற்கனவே மாமாக்கு என்ன கட்ட பிடிக்காது. இதுல வேற நான் ஒரு எதுக்க போனா என்ன அடிச்சாலும் அடிச்சிடும். நான் வரலப்பா. அதெல்லாம் மாமா அடிக்க மாட்டாரு, நம்ம போய் பார்த்துட்டு வரேன்டா. சரி, நான் வேணா வெளியே நிக்கிறேன், நீங்க வேணா போய் பாத்துறாங்க. ராமு, அன்னைக்கு ஏதோ கோபத்தில் அடிச்சிட்டேன், திரும்பவும் நடிப்பனாடா. ஏன்பா வந்தவங்க நீங்களாவது கூட பேசிருக்கலாம்ல? அதனால இல்ல மாமா, என்னாலதானே நீ அக்காவும் பிரிச்சுட்டீங்க. மறுபடியும் எதுக்கு வம்புண்டா நான் உங்களை பார்க்க வரல மாமா. நாங்க 3 பேரும் வேலைக்கு போறோம் மாமா. இனிமே எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நீங்களும் அக்காவும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் மாமா. எங்க மேல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க மாமா. உங்க மேல ஒரு தப்பு இல்லப்பா, உங்களையும் உங்க அக்காவையும் புரிஞ்சுக்காம நான் தான் அவசரப்பட்டுட்டேன். சரி சரி, கையால் விட்டு வாங்க, ரூம் போலாம். வா மெதுவா. மாப்பிள, நீ இங்கே இருக்கிற, உன்னை நான் அங்கெல்லாம் தேடுறேன். நீ போய் மருமகளை ட்ரெஸ் பண்ண சொல்லி சீக்கிரம் ரெடி பண்ணு. காலையில தானே பரிசு கொடுக்குறாங்க. ஆனா பரிசு காலையில தான் கொடுக்குறாங்க. இப்ப அவங்க 2 பேருக்கு விருந்து வைக்கிறாங்களா? என்ன புரியாம பேசுறீங்க? ஏற்கனவே 2 பேரும் முடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விருந்துக்கு எப்படி வருவாங்க? நம்மள போய் ஊட்டுறது. அதுக்கு தான் நாம எல்லாம் வந்திருக்கோம். நீ போய் எப்படியாவது மருமகளை கூட்டிட்டு வந்துரு. நான் போனா சந்தேகப்படும். நான் போய் மச்சான தள்ளிட்டு வந்துடுறேன். போ போ போ. ம் ம். ஹலோ, ஹலோ. இவருக்கா சொன்ன? ஓ இவங்களா? வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மாமா அங்க பாரு, உனக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. போமா போ 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 போ. டேய் அங்க போ, இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ. என்னமா செஞ்ச? வா வாமா, சேர்ல உட்கார். உட்காருமா. ஐயோ, அக்கம் பக்கத்துல தப்பா இருப்பாங்க. உட்காரு. ரவி, உங்க 2 பேர்த்தையும் சிறந்த தம்பதிகளா தேர்ந்தெடுத்ததுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். உட்காருப்பா, உட்காருமா. புருஷன் மேல எவ்வளவு மரியாதை பத்தியா? உட்காருமா. அட பரவாயில்ல, உட்காருமா. அம்மா, இவங்கதான் சிறந்த தம்பதிகள். இவங்கள முதல்ல நல்லா கவனிங்க, பெரிய பெரிய கேட்க வைங்க. இப்ப அவங்க உடம்பு எப்படி இருக்குங்க? இப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா. யாரும் இருங்க, சாப்பிடுங்க. நான் அந்த டேபிள்ல இருக்கேன். மாப்பிள்ள, அங்க என்ன பண்ற? பாயா இப்படி இருங்க. நண்பர்களே, நம்ம சிறந்த தம்பதிகளா தேர்ந்தெடுத்திருக்கிற ரவி அமுதாவுக்கு இந்த பார்ட்டி. இந்த பார்ட்டியில நீங்களும் கலந்துகிட்டு சந்தோஷப்படுத்தும்படி கேட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டுல டெய்லி நம்ம உட்கார்ந்து மனைவி பரிமாறுவாங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது மனைவியை உட்கார வச்சு நம்ம பரிமாறினா அது ஜாலியா இருக்கும். போனா கேக் சாப்பிடுமா? வேண்டாம். அப்ப சிப்ஸா சாப்பிடுமா? வேண்டாம். வேற என்ன வேணும்? நான் ஒண்ணு கேட்பேன், தருவியா? கையடே, பைய துறப்படு. இனிமே உன்னை பையோட பார்த்தேன், கொலை பண்ணிடுவேன். ஐயோ. அப்புறம் ஒரு சந்தோஷமான செய்தி, லட்சுமண் சுருதி இன்னிசை குழுவில் பிரபல சினிமா பின்னணி பாடகர் மனோ அவர்களும் தீபா அவர்களும் இணைந்து பாடுவார்கள்.
ஆமா தீபா. முன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப தெரிஞ்சுட்டாருமா. உன்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்காகவே அவன் இங்க வந்திருக்காமா. ஏண்டா இன்னுமா ரெடி ஆகல? ட்ரெஸ் எல்லாம் நானே எடுத்து கொடுக்கணும். இந்தா இல்லடா. லெட்டர் அலமாரியில தானே வச்சிருந்தேன். யார பெட்டியில எடுத்து வச்சா? அக்கா கொண்ட லெட்டர் தான் நீ மறந்துட்டு வந்துட்ட. அதனால தான் பெட்டிக்குள்ள எடுத்து வச்சேன். பாய மூடு, முன்னாலதான் மறுபடியும் வம்பு வர போகுது. ஏண்டி இந்த லெட்டர் எப்போ வந்துச்சு? 2 நாள் ஆச்சுக்கா. ஏண்டி என்கிட்ட முதலே சொல்லல? இல்லக்கா, சொல்லலாம் தான் இருந்தேன். சுரேஷ் தான் வேண்டாம். பாய மூடு. எல்லாரும் சேர்ந்து நானும் மாறீங்க. எஸ்கியூஸ் மீ. எஸ். மெட்ராஸ்ல இருந்து வந்த மிஸ்டர் ரவிக்குமார் இங்க தானே ஸ்டே பண்ணிருக்காரு? சிறந்த தம்பதிக்கு பரிசு வாங்க வந்தாங்களே அவங்க தானே? எஸ். பக்கத்து பில்டிங்ல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, அங்க இருப்பாங்க, போய் பாருங்க. Thank you. ஒவ்வொரு வருஷமும் திருவள்ளுவர் கலைமன்றத்தின் சார்பாக புதுசா கல்யாணமான தம்பதிகள்ல சிறந்த தம்பதிகளா தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கிறது வழக்கம். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த வருஷம் சிறந்த தம்பதிகளா திரு ரவிக்குமார் அமுதா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, போன வருஷம் தான் என் தலைமையில இவங்களுக்கு கல்யாணம் நடந்தது. இப்போ சிறப்பு தம்பதிகளுக்கான பரிசை என் கையாலே இவங்களுக்கு கொடுக்க போறதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பரிசு வாங்குறதுக்கு முன்னால உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல சம்பவங்களை எடுத்து சொன்னீங்கன்னா அது மற்ற தம்பதிகளுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். ரவி வாப்பா. என்ன ரவி யோசிக்கிற? ஓ, ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பேசக்கூடாதுன்னா 2 பேருமே சேர்ந்து பேசுங்க. அது ஒரு புதுமையாத்தான் இருக்கும். பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. கல்யாணமான புதுசுல எல்லா தம்பதிகளுமே நெருக்கமா தான் இருப்பாங்க. அந்த நெருக்கத்துக்கு காரணம் பாசம்னு சொல்லிட முடியாது. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற ஒருவித உடல் கவர்ச்சி தான். அதை வச்சு அவங்க சிறந்த தம்பதிகள் முடிவு பண்ணிடக்கூடாது. உண்மையிலேயே சிறந்த தம்பதிகள்னா ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு அமையல. இந்த பரிசு வாங்குற தகுதி எனக்கும் என் கணவருக்கும் கொஞ்சம் கூட கிடையாது. இப்ப நானும் என் கணவரும் பிரிஞ்சுதான் வாழறோம். என் கணவர் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. ஒரு பக்கம் இந்த விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு இன்னொரு பக்கம் அவருடைய போலி கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த பரிசு வாங்கி என்ன போய் சொல்லி இங்க வர வச்சிருக்காரு. ஒரு கையில இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில இந்த பரிசு வாங்கிய மனசாட்சி இடம் கொடுக்கல. மத்தவங்க மாதிரி போலித்தனமா வாழவும் நான் கத்துக்கல. ஓரளவுக்கு படிச்சு பட்டு வாங்கின எனக்கு இந்த நிலைமை தான். படிப்பறிவே இல்லாத எத்தனை 1000 பெண்களுடைய நிலைமைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு வந்து இந்த கஷ்டத்தை ஆண்டா வேற எந்த பொண்ணுக்கும் கொடுத்துட கூடாது. கடைசி என் கணவர் கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். அவர் கட்ட இந்த தாலி வக்கீல் முன்னாடியோ கோர்ட் முன்னாடியோ கட்டதில்ல. உங்களை மாதிரி பெரியவங்க முன்னாடி அம்மை மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னிய சாட்சியா வச்சு கட்டது. அப்படிப்பட்ட புரிய மாதிரி தாலிய கோர்ட் மூலமா கழித்து நான் விரும்பல. அவருக்கு என்ன பிடிக்கலன்னா எந்த பெரியவங்க முன்னாடி என் கழுத்துல கட்டாரோ அதே பெரியவங்க முன்னாடி அவரே நான் எடுத்துக்கணும்.
பிடிக்கலன்னா நேரடியா சொல்லிடு. இப்படி ஏதாவது நோட்டீஸ் வச்சுட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தாத. ரவி சொன்னா கேளுப்பா. நீ போம்மா. அட போம்மா. உன் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன், இப்படி நடந்துக்கிட்டே. ஏன் சார் டைவர்ஸ் நோட்டீஸ் நான் அனுப்பியிருப்பேன் நீங்க நம்புறீங்களா? நீ அனுப்பாம வேற யாரும் அனுப்பியிருப்பா? நான் தான் அனுப்ப சொல்றேன்ப்பா. நீ அனுப்பினா உங்க ஆத்தா அனுப்பியிருப்பா. எப்படியோ 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. இந்த பார், அந்த பொண்ணோட பாவம் உங்களை சும்மா விடாதடா. ரவி, என்னடா எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க? உங்களெல்லாம் பிரிஞ்சு என்னால ஒரு நாள் கூட அங்க தனியா இருக்க முடியலப்பா. வைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நீ பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் போதாது. இதுக்கு மேல நீ அனுபவிக்கணும். அப்படி என்னப்பா பண்ணிட்டேன்? அன்னைக்கு என்ன சொன்னேன்? 2ஆம் கல்யாணத்தை பத்தி பேச்செடுக்காதன்னு கூட சொன்னல. அப்புறம் இதுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனேன். அநியாயமே வாழ்க்கையை பாழாக்கிட்டியே. தாய் தப்ப நல்லா இருக்கணும், தம்பி தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம புள்ள நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் நினைச்சு பார்த்துண்டா ஓ சந்தோஷம் தான் பெருசா போயிடுச்சு. குடும்ப தலைவியா இருந்து நீ பண்ண வேண்டிய எல்லா வேலையும் அவன் நிறுத்தி போட்டு செஞ்சா. யாராவது அவளை பத்தி கவலைப்பட்டீங்களா? நான் தான் ஏதோ கோபத்தை அடிச்சு அனுப்பிட்டேன். நீ வீட்டுக்கு போய் தானே அவளை குடிக்க வந்து சமாதானம் சேர்த்து வச்சுக்கலாம்ல. செஞ்சியா? இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பி அநியாயமா பொண்ணோட வாழ்க்கை பாழாக்கிட்டே. உன்னெல்லாம் தாயன்னு சொல்லிக்குவே எனக்கு அவன் பண்ணிட்டு மன்னிச்சிருப்பா. எமோஜன் முடிக்காது. போதுக்கா சொன்னா கேளுக்கா. அமுதா அமுதா டாடி நாங்க எல்லாரும் சொல்லி அண்ணி கேட்க மாட்டேங்குது. அமுதா அண்ணா அமுதா 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 நில்லுமா. இந்த குழப்பத்துக்கெல்லாம் என் பொண்டாட்டி தான்மா காரணம். அவதான் இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். அதை புரிஞ்சுக்காம நீயே அவசரப்பட்ட, என் பையனை ஆத்திரப்பட்டான். இதையெல்லாம் மனசுல வச்சுக்காதமா. வாமா போலாம். வாமா. தயவு செய்து என்ன தடுக்காதீங்க மாமா. அமுதா உன்னை நான் தடுக்கலம்மா. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க. என் பையன் அவங்க ஆத்தா பேச்ச கேட்டு அப்படி நடந்திருப்பானே தவிர அவன் மனசறிஞ்சு யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாமா. இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவனை பத்தி நீ புரிஞ்சுக்குவேன். போ. அமுதா அமுதா அக்கா அக்கா நீங்க மாமா வராதற நான் இங்க இருந்தே கூட்டிடுவேன். நான் நிஜமா தான் சொல்றேன். நீ வந்து வர நான் இங்க இருந்தே கூட்டிடுவேன். இங்க வந்தீங்க இங்க இருந்தே கூட்டிடுவேன். யாருக்கு வராதீங்க. வந்தீங்க இங்க இருந்தே கூட்டிடுவேன்.
உனக்கு ஒண்ணு ஆகலையப்பா? ஏன்டா உனக்கு இந்த வேலையெல்லாம்? ரவி, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்பா? நான் என் பிள்ளைய பறி கொடுத்து இருப்பேனே. அமுதா, நான் உங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சு அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டோம்மா. என்ன மன்னிச்சிடு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அமுதா, இனிமே யாரும் எங்கேயும் போக வேண்டாம். எல்லாரும் ஒரே வீட்டுல இருப்போம். நாம எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கணும்னா முதல்ல நீ அந்த மாதர் சங்க பதவியை தூக்கி எறியணும். அப்புறம் இந்த லில்லி லொல்லி அறத்தல முக்காத்தல ராத்திரில புருஷனை அடிச்சு துரத்துனவ இவனுக்கு யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இன்னுமா என் மேல நம்பிக்கை வரல? என்னங்க நீங்க? உங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொண்டாட்டியே திருந்திட்டான்னா அப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் திருந்திட்டாங்கன்னு அர்த்தம்.